உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். ஜூலை 2024 மேஷ ராசி மற்றும் மேஷ லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கு, இதனால எப்படி இருக்கணும், எதுல எல்லாம் காஷனாக இருக்கணும், எதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவு. இந்த பதிவினுடைய கடைசியில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள்னு நான் சொல்லுவேன். அதை கண்டிப்பாக பார்த்து அதில் எப்படி இருக்கணுன்றதும் சொல்லுவேன். ஏன்னா எல்லா சந்திராஷ்டம நாட்களும் ரொம்ப மோசமாக இருக்க போகிறதில்ல. பட் சில சந்திராஷ்டம நாட்களில் மாட்டினீங்கன்னா ரொம்ப பெரிய மாட்டுதலாக இருக்கும். ஸோ இனி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷத்தில் செவ்வாய், 2ல் குரு, 3ல் சூரியன் சுக்கிரன், 4ஆம் வீட்டில் புதன், 6ஆம் வீட்டில் கேது, லாபஸ்தானத்தில் சனி, 12ஆம் வீட்டில் ராகு. இந்த கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பொக்கிஷமான காலம். ஏன்னா மேஷத்துக்கு அதிபதி யாரு? செவ்வாய். அவர் மேஷத்திலேயே ஆட்சியாக இருக்கார். உங்களுடைய 12ஆம் வீட்டினுடைய அதிபதியும் உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதியும் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் தனம், குடும்பம், வாக்குன்ற ஸ்தானத்தில் அமோகமான பலனை கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார், கொடுத்துக்கிட்டே இருக்கார் குரு. அடுத்தது பாருங்க, உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். 3ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 5ஆம் வீட்டினுடைய அதிபதி 3ல் உட்கார்ந்துட்டு இருக்கார். அதுவும் இல்லாமல் வருடம் முழுக்க இருக்கக்கூடிய சனி பகவான் அவ்வளவு நல்ல பொசிஷனில் லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸோ இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஆரோக்கியம் சீராகும். ஏதாவது ஒரு மாற்று வைத்தியம் கூட கண்ணுக்கு பட்டு அந்த மாற்று வைத்தியத்தினால நிறைய முன்னேற்றங்கள் காணக்கூடிய மிக அற்புதமான மாதமாகவே இந்த ஜூலை மாதம் இருக்கு. 2ல் குரு பகவான் இருக்கும்போது எந்த குடும்ப பிரச்சனை, எந்த தப்பான எந்த ஒரு செயல்பாடுகள் இருந்தாலும் அந்த குருன்றவங்க 2ல் இருக்கும்போது மத்தியமாக அதை சுமூகமாக முடிக்கக்கூடிய வகையிலேயே குரு இருப்பார். ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் எதை வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். அபிவிருத்திக்குண்டான காலம். இப்போ நீங்கள் கடன் வாங்கலாம், அந்த கடனை வச்சு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணலாம், எல்லாமே நீங்கள் பண்ணலாம். குருனுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்கும்போது கேட்ட இடத்துலேருந்து லோன் கிடைக்கும். அதே மாதிரி வட்டி அதிகமாக இல்லாமலும் லோன் கிடைக்கும். இதெல்லாம் மிக அற்புதமான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, அது தொழிலாகட்டும், வேலையாகட்டும், குடும்ப தலைவியாகட்டும், எஜுகேஷன் படிக்கிறவங்களாகட்டும், எதுலேயுமே கம்யூனிகேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் தானே நமக்கு அபிவிருத்தி. அந்த ப்ரெசன்டேஷன், அழகுபடுத்துதல், அழகுபடுத்தி ப்ரெசன்ட் பண்ணுதல், இதுதான். இப்போ உங்களை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராஜெக்டை நீங்கள் சப்மிட் பண்ணும்போது கச்சான்னு பண்ணாமல் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணால் அதுக்கே எக்ஸ்ட்ரா ப்ளஸ் மார்க் இல்லையா? அந்த எக்ஸ்ட்ரா ப்ளஸ் மார்க் சூப்பராக உங்களுடைய சுக்கிரன் 2ஆம் வீட்டு அதிபதி கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லையும் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய தவறுதலை மறைச்சு அப்லிஃப்ட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் சின்ன சின்ன டெஸ்ட்டு, மிட் டேர்ம் டெஸ்ட்டு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதிலெல்லாம் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மேபி நீங்கள் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நல்லாவே படிச்சிருக்க மாட்டீங்க. 9th ஸ்டாண்டர்டுக்கு இப்போ வருவீங்க. அப்போ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற விதத்துலேயே அதில் இருக்கக்கூடியது கிளியர் கட்டாக பாசிட்டிவாக தெரியறதுனால எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு மார்க்கு கிடைக்கும், எக்ஸ்ட்ரா அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணும்போது நீங்கள் போய் உங்கள் ஹெச்ஆர்கிட்டையோ அல்லது நீங்கள் யார்கிட்ட சப்மிட் பண்ணுமோ உங்கள் டீம் மெம்பரோ யார்கிட்டையோ சப்மிட் பண்ணும்போது நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதி புதன் 4ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ எதுவுமே சுகமாக ஆரம்பிக்கிறதுக்குண்டான வகையில் தான் புதன் உங்களுக்கு 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் சிம்மத்துக்கு போனாலும் அது பாசிட்டிவான ஒரு விஷயமே. ஸோ அப்படி இருக்கும்போது மாதம் முழுக்க நீங்கள் பண்ணதை உள்ளது உள்ளவாரி இங்கே நோட் பண்ணுங்கள். எக்ஸாஜரேஷன் நாட் நீடட். ஆனால் உள்ளது உள்ளவாரி கிளியர் கட்டாக நீங்கள் சொல்வீங்க, குழப்பம் இல்லாமல்
சொல்லுவீங்க. அப்போ அந்த கான்ஃபிடென்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய உங்கள் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு வழிவகுக்கும். குருன்றவங்க யார்? உங்கள் ஏற்ற மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் குரு. அப்போது ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு டிஷர்ட் வாங்கணும்னு ஒரு கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த காலகட்டத்தில் போகும்போது உங்களுக்கு எடுத்து போடுறாங்க இல்லையா, அவங்க கிளியராக உங்கள் மைண்டை புரிஞ்சுக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து போடுவாங்க. உங்களுக்கு வேண்டியது ரசித்து நீங்கள் வாங்குவீங்க. இதெல்லாம் பெரிய வரம். அதே மாதிரி இப்போ தங்கம் வாங்குவீங்க. நீங்கள் வந்து தங்கம், வைரம், வைடூரியம்னு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலகட்டம் தான். 12ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால ஆன்சைட் யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருந்தீங்களோ, கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருந்தீங்களோ, அதே மாதிரி அங்கே போய் இங்கக்காக உழைக்கக்கூடிய பல விஷயங்கள் இப்போ சாதகமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே உங்களை அனுப்புவாங்களான்ற நம்பிக்கையே இருக்காது. ஆனால் உங்களை கூப்பிட்டு எஸ் யூ ஹேவ் டு கோ டு கனடா அண்ட் ஃபில்ஃபில் திஸ் அண்ட் கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜாபை மட்டும் இல்லை, நீங்கள் அங்கே போகிறதுனால உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கும் டபுள் சேலரி கிடைக்கிறதுக்கும் அற்புதமாக இருக்கும். அப்போது ஃபினான்ஷியலி குட், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுது. இத்தனை விஷயங்களும் ரொம்ப 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 நல்லா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வரைக்கும் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எதில் அப்படின்னா, செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி செவ்வாயை பார்த்துட்ருக்கார் 12ஆம் தேதி வரைக்கும். அப்போ இந்த 12ஆம் தேதி வரைக்கும் எதுலேயுமே கோபம் வேண்டாமே, நிதானமாக மட்டும் செயல்படுங்க. ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன அனைத்து அற்புதமான விஷயங்களும் நடக்கும். அதே மாதிரி 6ஆம் தேதியே சுக்கிரன் வந்து உங்களுக்கு கடகத்துக்கு போயிடுறார். அண்ட் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரியனும் கடகத்துக்கு போயிடுறாங்க. அப்போது இது 4ஆம் வீட்டில் வந்து இவங்கெல்லாம் இருக்கும்போது 4ஆம் வீடு அப்படின்றதே சுகஸ்தானம். அப்போது நீங்கள் சுகமாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ அத்தனையும் கொடுப்பாங்க. அண்ட் மேலும் உங்கள் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், அம்மாவோட உறவுகள் ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. பட் ஒரே ஒரு விஷயம்தான், எதுலேயும் வேகம் வேண்டாம், விவேகம் வேணும். வேகம் இருந்தாலும் அதை ஆர்கனைஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். இதில் 6ஆம் வீட்டில் கேது ரொம்ப பெரிய ப்ளஸ். 12ல் ராகு மல்டிப்ளை பண்ணும். அதாவது சுப விரயம் எது பண்ணினாலுமே நம்ம சந்தோஷமாக தானே பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாகுது, வருத்தப்படுவோமா? அச்சோ செலவு ஏன்டா கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்க மாட்டோம் இல்லையா? இட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லைஃப். அந்த இடத்துல கரெக்டாக கால்குலேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள், திருமணம் அப்படின்னாலே ஒரு வைபவம், அந்த வைபவம் அப்படின்னாலே ஒரு செலவு. ஆனால் அந்த செலவு இப்போ எப்படி நடக்கும் அப்படின்னா, கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி எதையுமே அதீதமாக வேஸ்ட் பண்ணாமல், எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், எதுக்கு டெக்கரேஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், எந்த மண்டபத்துக்கு நம்ம போகணும் அப்படின்றது எல்லாமே லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால, சனி பகவான்னா நீதிமான். ஸோ அந்த நீதிமான் வந்து எதை எப்போ எப்படி பண்ணணும்னு உங்களுடைய விரயங்களை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். இங்கே ஒரே ஒரு விஷயந்தான் மறுபடியும் நான் சொல்கிறது, எதுவுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுவும் 12ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப 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 பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ் வரும். நட்பு ரொம்ப நல்லா இருக்கும். மேரேஜ் அமையறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 நல்லா இருக்கு. அதே மாதிரி புது மன தம்பதிகள் 12ஆம் தேதி வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி கூடாத கிரக அமைப்புகள் இப்போ நடந்துட்டு இருந்தா ஒரு 12ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசித்தல், யாரையும் குறை கூறாமல் இருப்பது, எது எடுத்தாலுமே கொஞ்சம் பேச்சில் நிதானம், பேச்சில் வன்மம் இல்லாமல் அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை செலுத்திட்டீங்கன்னா இந்த மாதம் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த மாதம் நீங்கள் எல்லாம் நல்லா ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ராசி அதிபதியே வந்து முருகன் தான். அதே மாதிரி குரு இப்போ 2ஆம் வீட்டில், அதாவது உங்களுடைய விரயஸ்தானாதிபதியே தனஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ குரு பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் போய் அந்த பன்னீர் விபூதி வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஆரோக்கியம் நல்லா சீராகும். பட் உஷ்ண கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ குருனுடைய ஸ்லோகங்கள், செவ்வாயினுடைய ஸ்லோகங்கள், ஓம் சரவண பவ அப்படின்றது தினமும் 9 முறை சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் நிதானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மௌனமாக உட்கார்ந்துட்டு உங்கள் காரியங்களை இப்போ தொடங்குனீங்கன்னா
டக்கு டக்கு டக்குன்னு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அப்லிஃப்ட்மெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொமோஷன் எல்லாம் வந்து ரொம்ப சுபிக்ஷமாக இந்த மாதம் போகும். ஸோ இட் இஸ் ரியலி ரொம்ப அற்புதமான மாதம், மிஸ் பண்ணிட வேண்டாம். இதில் சந்திராஷ்டமம் அப்படின்னு வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம்ன்றது உங்களுடைய ராசி அதிபதி மேலேயே தான், அதாவது விருச்சிகத்துக்கு சந்திரன் வரும்போது தான். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை மட்டும் கடைப்பிடிச்சிக்கோங்க, புதுசாக எதுவும் ஆரம்பிச்சுக்க வேண்டாம். ஓகே, ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூலை 2024 கிரக நிலைகளை பார்க்கும்போது ரிஷபத்திலேயே தான் குரு. நிறைய பேருக்கு மனசுல என்ன கேள்வி அப்படின்னா, ரிஷபம் சுக்கிர வீடு, அங்க தேவகுரு வந்திருக்காரு, இவர் எப்படி வேலை செய்வாரு அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. துலா ராசிக்காவது 3க்கும் 6க்கும் அதிபதி குரு, ஆனா உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியும் குருன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ துலாத்தை விட, ஏன்னா துலாமும் ரிஷபமும் சுக்கிரனுடைய வீடு, துலாத்தை விட ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு குரு லாபத்தையே கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். எப்பயுமே குரு அப்படின்றவர் ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் அதிகம். ஸோ ரிஷபத்துக்கு அப்படின்றது இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் எப்பையும் விட. இப்போ ஏன் அப்படின்னா 5ஆம் வீட்டில் கேது, எப்பயுமே 5ல் கேது இருந்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய மெச்சூரிட்டி லெவல் வரும். மெச்சூரிட்டி எப்போ வரும்? அடி வாங்கினாதான் வரும், கீழே விழுந்தாதான் சைக்கிள் ஓட்டுற திறன் வரும். அப்படி இருந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சியினால பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 12-13 மாசங்கள் அந்த குருவே வந்து கீழே விழாம கைப்பிடிச்சு காப்பாத்திடுறார். அப்போ எவ்வளோ பெரிய யோகத்துக்குள்ள நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 2ல் சூரியன் சுக்கிரன், 3ல் புதன், 5ல் கேது, தொழில் ஸ்தானத்துல சனி பகவான், ராகு 11ல், லாபஸ்தான ராகுவே பெரிய யோகங்க. அதாவது அபிவிருத்தி லாபம்னாலே மல்டிப்ளையர், பாசிட்டிவ் மல்டிப்ளையர். ஸோ பாசிட்டிவ் மல்டிப்ளையர் ராகுவும் வரும்போதும் அந்த ராகு இருக்கக்கூடிய இடம் குருவோட வீடு, குரு வந்து உங்கள் மேலேயே இருக்கும்போது சொல்லவா வேணும், அவ்வளவு அற்புதமாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் வந்து 12ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் விரயஸ்தானம், அதுக்கப்புறம் உங்கள் மேலேயே குரு மங்கள யோகத்தோட வரார். வேற என்னங்க வேணும்? குரு வந்தாலே டாப். அது மங்களகாரகனான செவ்வாயோட வரும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியும் செவ்வாய் இல்லையா? அப்போ உங்களுக்கும் உங்களுடைய கணவன் மனைவி, அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஸுக்கு, அதாவது லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், எந்த பார்ட்னராக இருந்தாலுமே நீங்கள் 2 பேரும் கைகோத்து நடப்பீங்க. விடாப்புடி குடிமு சண்டையாக இருந்தால் கூட இப்போ புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ஜாயின் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணால் அவ்வளவு விதமான அப்லிஃப்ட்மெண்ட் நமக்கு கிடைக்கும்ன்றது புரிய வைக்கும். இந்த குரு மங்கள யோகத்தில் உங்களுக்கு செவ்வாய் வரும்போது, அதாவது 12ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் ஃபர்ஸ்ட் 6ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் வீட்டில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 3ஆம் வீட்டுக்கு போயிடுறார். 2ஆம் வீடும் அவருக்கு நட்பு வீடே. 3ஆம் வீடு அப்படின்றது கம்யூனிகேஷன். ஸோ இந்த இடத்துலையுமே நல்ல அற்புதமான சக்தி பெறக்கூடியது. 2ஆம் வீட்டில் சுக்கிரன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது லக்ஸுரி, நீங்கள் நகை வாங்கலாம், ட்ரெஸ் வாங்கலாம், நீங்கள் ரசித்து எதெல்லாம் செய்யணும்னு சொன்னீங்களோ, நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இது நான் வாங்கணும்னு நினச்சேன்ப்பா, இந்த மிக்சி வாங்கவே முடியலப்பா, ஆனால் இப்போ நான் வாங்கிட்டேப்பா, ஐம் ஸோ ஹாப்பிப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஸோ ஹாப்பியாக நீங்கள் வாங்கிறதுக்கு உண்டான காலகட்டம் 6ஆம் தேதிக்கு மேலே அற்புதமாக இருக்குது. அதாவது 2ஆம் வீட்டில் இருக்கும்போதே வருது, 3ஆம் வீட்லேயும் நீங்கள் கம்யூனிகேஷனும் இன்க்ரீஸ் ஆகி அது நல்லபடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மூத்த சகோதர சகோதரர்கள், இவங்களோடெல்லாம் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு, முரண்பாடு இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சிறு செயல் ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய அந்யோன்யமாக வருவாங்க. அண்ட் உங்களால் அவங்களுக்கு வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, உங்களுடைய மூத்த அண்ணனுக்கு வேலை போயிருக்கும், இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் போய், ஆனால் இங்கே வேலை வந்து இருக்குன்னா நீ போனான்னு சொன்னால் அவருக்கு பிடிக்காம இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த கம்பெனிக்கே போய் பேசி இவங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ அவங்களும் கூப்பிட்டு இவங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க. இந்த காலகட்டத்தில் அவருக்கு தெரிய வரும் உங்களால் தான் இந்த வேலை கிடைச்சிதுன்னு. அப்போது அன்பும் அரவணைப்போட உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அப்போ நான் ஆல்வேஸ் சொல்வேன், 11ஆம் வீட்டில் ராகு அபிவிருத்தின்னு. அப்போ 11ன்றது மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம். குரு மங்கள யோகம் அங்கே ஏற்படுறதுனால
உங்களுடைய 7ஆம் வீடு கலத்தரஸ்தானமும் செவ்வாயா இருப்பதனால, அந்த குரு லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால, யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாம இருக்கோ, 30 35 வயசுன்னு ஆகாம இருந்தா கூட அவங்களுக்கு திருமண யோகங்கள் தேடி வரும். நினைச்சதை விட அற்புதமான ஒரு லைஃப். அதாவது அப்பா நான் 27 வயசுல கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இப்படி ஒரு வைஃப் கிடைச்சிருக்க மாட்டாடா, சூப்பர்ரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு லாபகரமாக நடக்கும். அண்ட் யாரெல்லாம் தேவையில்லாத சிறு சிறு பிரச்சனைக்காக டைவர்ஸ்ன்னு போய் கோர்ட்ல நிக்கிறீங்களோ, அவங்க எல்லாருக்குமே புரிதல் ஏற்பட்டு திரும்பியும் ரீஜாயின் ஆறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சரி, டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இப்போ மறு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் 2ஆம் வீடு, 7ஆம் வீடு, 12ஆம் வீடு, லாபஸ்தானம் இது எல்லாமே கணக்கு. அப்படி இருக்கும்போது ரொம்ப திருப்தியான நெக்ஸ்ட் லைஃப் அமையறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ பிஸ்னஸ் அப்லிஃப்ட்மெண்ட், ஃபேமிலி அப்லிஃப்ட்மெண்ட், மேரேஜு இது எல்லாமே சூப்பர். குழந்தைகளால் நன்மை அப்படின்றதும், நீங்கள் கேது இருக்குன்ற பயமே வேண்டாம். உங்கள் குழந்தைங்க நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க, கேட்டு செவி சாப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பையனுக்கு 30 வயசு ஆகிருக்கும். இப்போ நீங்கள் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க, டே கல்யாணத்துக்கு பார்க்கலாண்டான்னு. அவர் சொல்லிகிட்டே இருப்பார், இல்லைப்பா நான் செட்டில் பண்ணி தான் பார்த்துக்கணும், நீ சிவனேன்னு இருப்பா அப்படி இப்படின்னு பேசியிருப்பார். ஆனால் இந்த ஜூலை மாதம் நீங்கள் போய் அவங்களோட பேசும்போது, சரிப்பா எடுப்பா, ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து மட்டும் முடிவு பண்ணுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறத செவிசாய்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரசிக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் 12ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா செவ்வாய் சனி 2 பேரும் பார்வை. 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் சனி அவர் உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குறார். தொழில் ரீதியாக ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வாக்குகள் கொடுக்கும்போது 100% நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் முடிப்பேன் சார், முடிக்கிறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறேன், ஓகே நீங்கள் 15ஆம் தேதி வேணும்னு சொல்லியிருக்கீங்க, நான் இப்போ என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் தேதியே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் அப்படின்ற வார்த்தைகள் தான் ரொம்ப ரொம்ப சிறக்கும். ஏன்னா செவ்வாய் சனி அப்படின் போது தேவையில்லாமல் டிலே பண்ணக்கூடிய வாய்ப்பும், நீங்கள் நினைக்கிறத அந்த ஆர்டரை கரெக்டாக முடிக்க முடியாமல் மறுபடியும் எடுத்து பண்ணுறதுக்கு உண்டான காலதாமதம் ஆறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால நீங்கள் எதுலேயுமே வாக்குகள் கொடுக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 12ஆம் தேதி மட்டும், அப்படி 12ஆம் தேதி வரைக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவ்வளோ ஒன்றும் பெரிய மைனஸஸ் இருக்காது. திங்ஸ் ஈஸியாக மூவ் ஆகும். கொஞ்சம் ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருங்க, இஎன்டியில் கேர்ஃபுல்லாக இருங்க, பல்லு சம்மந்தமாக கேர்ஃபுல்லாக இருங்க. எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு சர்ஜரின்ற பாயிண்ட் எல்லாம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ஸ்ரீரங்கநாதருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. குரு மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க. ஓம் சரவணபவன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி 5ஆம் வீட்டில் கேது, சங்கடஹர சதுர்த்தி தானம் நீங்கள் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது இந்த ஜூலை மாதத்தில் நிறைய புது புது விஷயங்கள், நிறைய குடும்பத்துக்குள்ள குதூகலம், சந்தோஷம், குழந்தைகளுக்கு நிச்சயமாறது, அவங்களுக்காக சுப செலவுகள் பண்ணுறது, லாபஸ்தானத்தில் ராகுன்றதுனால அவங்க ஆன்சைட் ஜாபுக்கு போகிறது, லாபகரமாக குழந்தைகள் வளர்கிறத நம்ம கண் முன்னாடி பார்க்குறது, குழந்தைகளுக்கு ஏதாவது விடா பிரச்சனையாக போயிட்டு இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் முடிஞ்சு அவங்களுக்காக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறது அப்படின்னு நான் சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்குது. ஸோ சந்திராஷ்டமம்னு வரும்போது மட்டும் கண்டிப்பாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய சந்திராஷ்டமம் அப்படின்றது தனுசுக்கு எப்போ சந்திரன் போகிறாரோ, ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு கூடாத திசையோ புத்தியோ நடந்துட்டு இருந்தால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதுவும் 12ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுன்றது நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி மீதி எல்லாமே சம்திங் ரியலி குட். நன்றி சொல்லுங்க, நவ கிரகங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. நவகிரகங்களுக்கு கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். எல்லா நவகிரகங்களும் எல்லா கோயிலையும் இருக்கு. அதை நீங்கள் வணங்கி அவங்களுடைய சக்தி இவ்வளோ நல்லா கொடுத்துருக்காருன்னு நன்றி சொல்லி யூட்டிலைஸ் பண்ணிடுங்க இந்த ஜூலை மாதத்தை. மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலைகள், சூரியன் சுக்கிரன் ஆரம்பத்தில் உங்களுடைய இருக்கார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் கடகத்தில் இருக்கார். 4ஆம் வீட்டில் கேது இருக்கார். 9ஆம் வீட்டில் சனி பகவான், 10ஆம் வீட்டில் ராகு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் 12ஆம் தேதி வரைக்கும், உங்களுடைய விரயஸ்தானத்தில் குரு இருக்கார்.
12ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் குருவோட சேர்ந்துடுறார். 6ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் வந்து கடகத்துக்கு மாறிடுறார். 16ஆம் தேதி சூரியனும் கடகத்துக்கு போயிடுறார். 19ஆம் தேதி புதன் வந்து சிம்மத்துக்கு வந்துடுறார். சரி, இப்படி கிரகநிலைகள் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய ராசிநாதன் புதன் 2ஆம் வீடு. புதன் அப்படின்னாலே கம்யூனிகேஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் 2ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கும் போது தனம், வாக்கு, குடும்பம், சந்தோஷம், லௌகீகம் அப்படின்ற அனைத்து விஷயங்களுமே உங்களுடைய கம்யூனிகேஷன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சூரியனும் சுக்கிரனும் புதனுக்கு நட்பு பெற்ற கிரகங்கள். உங்களுடைய 3ஆம் அதிபதி அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ நீங்கள் சொல்கிற கம்யூனிகேஷன், ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கம்யூனிகேஷன் உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு சில இடத்துல அவங்களுடைய பேச்சு எடுபடாது. ஆனால் இப்போ உங்களுக்கு உங்களுடைய பேச்சு எல்லா இடத்துலையும் எடுபடும். அப்போ நீங்க எதெல்லாம் தடைப்பட்டு இருந்ததோ அந்த தடைகளுக்கு உண்டான விஷயத்த சாந்தத்தன்மையோட புரிகிற மாதிரி நிதானமா அழகா நீங்க ப்ரெசென்ட் பண்ணணும். கொஞ்சம் நீங்க புதன் அப்படின்றது நல்லா இருக்கிறதுனால முதல்ல விட இப்ப மெச்சோர்டா நீங்க வந்து பேசுவீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா தேவையில்லாம வளவளான்னு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு பிரச்சனையை போய் அப்பயே நீ அப்ப பண்ண, இப்பயே நீ பண்ணல அப்படின்லாம் இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனையை விட்டுட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி நீ பண்ண, ஏன் பண்ண அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். ஆனா இப்ப அதெல்லாம் மாறி டக்குன்னு நச்சுன்னு எடுத்தோம், பேசினோம், முடிச்சோம் அப்படின்னு திருப்திகரமான ஒரு மூமெண்ட் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வகையிலேயே 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. 19ஆம் தேதிக்கு அப்புறமும் மைனஸ் இல்லை. 3ஆம் வீட்டுக்கு புதன் போனாலும் அவர் கம்யூனிகேஷன் தான். அதுல 12ஆம் வீட்டுக்கு சூரியன் வந்துடுறார். அந்த இடத்துல நிறைய அனுகூல அமைப்புகள் குறைவா இருக்கு. ஸோ அப்போ வந்து என்னன்னா, நீங்க சொல்றதை கேட்க வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு விரைய செலவு பண்ணி பிறகு கேட்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேப்பா, இப்போ வந்து என்னன்னா டில் 19ஆம் தேதி என்ன சொன்னாலும் ஓகே நான் பண்றேன் வைக்கிறேன்னு சொல்லி எதிர்பார்க்காம பண்ணுவாங்க. ஆனா 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஓகே நான் பண்ணி கொடுக்குறேன், நான் அது ஒன்று கேட்டிருந்தேனே அது நீ பண்ணிடுறியா அப்படின்னு உங்ககிட்ட எதிர்பார்த்து, அது பொருளாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதை எதிர்பார்த்து பிறகு அதை பண்ணுவாங்க. ஸோ இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். 4ஆம் வீட்டில் கேதுன் போது எதை ஆரம்பிச்சாலும் டக்குன்னு போகாம எது எடுத்தாலும் ஒரு பிரேக் போட்டு அப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த பிரேக் லாங் பிரேக்கா இருந்தது போய் இப்போ ஒரு ஷார்ட் பிரேக்கா உங்களுக்கு ஆகும். ஏன்னா உங்களுடைய விரயஸ்தானத்துல குரு இருந்தாலும் உங்களுடைய 4ஆம் வீட்டை அவர் பார்க்கிறார். ஸோ சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக நம்ம சிறு செலவுகள் பண்றதை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த காலகட்டங்கள் இருக்கும். ஒரு நல்ல ஒரு டாக்டரை போய் பார்க்கறதுக்காக நீங்கள் ஒரு ட்ரெயினில் போய் ஒரு நைட் ஜேர்னி பண்ணி அந்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்றது ஒரு பெருசாக தோணுமா? இல்லையே. ரைட், நம்ம போனால் நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருமே, அப்பாடின்னு வந்துடுமே, அப்படித்தானே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். சிறு சிறு விஷயங்கள் கொஞ்சம் எடுத்து போய் தென் சக்ஸஸ் ரேட்டிங் ரொம்ப 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 நல்லா இருக்கும். 9ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்துகிட்டே தான் இருக்காரு. அந்த 8ஆம் வீட்டை விட 9ஆம் வீட்டு சனி பகவான் பெருசாக பயப்பட வேண்டியில்லை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் வந்து மூவ் ஆனதுக்கப்புறம், அதாவது 16ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ஜெயிக்க முடியும். அதாவது என்னன்னா 9ஆம் வீடுன்றது தகப்பனாருடைய ஸ்தானம். அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சில கருத்து வேறுபாடுகள் தந்தையினுடன் வரும். தந்தை ரூபமா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த தந்தையுமே குழந்தைக்கு பிரச்சனை பண்ண போறதில்லை. ஆனா ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு திருப்தியின்மை இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அந்த திருப்தியின்மை கூட இப்போ உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு சூரியன் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து அந்த அன்புன்றது அதிகரிச்சு இப்ப பரவாயில்லையாப்பா, புரிஞ்சுக்கிறாரே, எது குடும்பத்துக்கு நன்மையோ அதை பண்றாரே அப்படின்ற ஒரு சுகமான ஒரு எலிமெண்ட்டுக்கு அவர் வந்துடுவார். ஸோ சனி பகவான் 9ல் வருஷம் மூலம் தான் இருக்க போறார், அவர் பெயர்ச்சி ஆற வரைக்கும். பட் இப்போ சூரியன் 2ஆம் வீட்டுக்கு வரும்போது அதனுடைய குறைபாடுகளை நீங்க தவிர்த்துக்கலாம். ஸோ இப்படித்தான் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி அப்பா வாங்கி வச்ச சொத்துல வில்லங்கங்கள் ஏதாவது இருந்தா இந்த காலகட்டத்தை, அதாவது செகண்ட் ஹாஃப்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே ஓகே தான், செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இருக்கும். நீங்க போய் கேட்டு நீங்க வந்து சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி சூரியன்னா கவர்மெண்ட்,
கவர்மெண்ட் அப்படின்றது 12ஆம் தேதிக்கு அப்புறம் அனுகூலங்கள் அதிகம். 12ஆம் தேதிக்கு பிறகே 16ஆம் தேதி தான் மாறினாலும் 12ஆம் தேதியே சூரியன் செவ்வாய் வந்து குருமங்கள யோகத்துக்கு போகிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதாவது ஒரு பட்டா வாங்கணும், ஒரு லேண்ட் ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், தகப்பனார் வழியில் தாயார் வழியில் எது இருந்தாலும் நீங்கள் 12ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். 12ஆம் தேதிக்கு முன்னாடியும் இருக்கும், ஆனால் எது எடுத்தாலுமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் சனி செவ்வாய் வந்து ஒருத்தர் பார்த்துக்கிறார். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ஆர்வம் வரும். என்னடா நம்ம குழந்தை இவ்வளோ நல்லா இப்போ படிச்சுட்டு போகிறானே அப்படின்ற சந்தோஷங்களும் உங்களுக்குள்ள நிறைய இருக்கும். ஏன் அப்படின்னா சுக்கிரன் தான் உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி. சுக்கிரன் 6ஆம் தேதி வரைக்கும் வந்து மிதுனத்திலேயே இருந்து பிறகு 2ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ ஒரு குடும்பத்தில் குதூகலம், சந்தோஷம், குழந்தைகளுக்கு நீங்கள் நல்வழி காட்டக்கூடியவரா எதுவாக இருந்தாலும் ப்ளஸ் மைனஸ் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை எனக்கு தமிழே வரலாமா, என்னால் முடியவே இல்லைம்மா அப்படின்னு அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லும்போது கவலையே படாதரா, இன்னும் 2 வருஷம் தாண்டா, அதுக்கப்புறம் பார்த்தா 10th அப்புறம் நமக்கு பெருசாக அது தேவையில்லைடா, நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம், இப்போ நீ ரொம்ப கவலைப்பட வேண்டாம், இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடு, மற்றதெல்லாம் ஈஸியாக படிக்கிற செய்யுள் தானே, இந்த செய்யுளை எழுதி பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பில் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வழிகாட்டுபவரா. அதில் இருக்கக்கூடிய மைனஸ் எல்லாம் யாருனாலையும் ப்ளஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் அங்கே எப்படி புரிஞ்சுக்கிட்டு அவங்க வழி நடந்து போகணும் அப்படின்றத நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது அற்புதமாக இருக்கும். பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பல பிரச்சனைகள் குடும்பத்தில், கூட்டு குடும்பத்திலையோ அல்லது மாமனார் மாமியார் இந்த மாதிரிலாம் வருது இல்லையா, அப்படிப்பட்ட இடத்துல எதனால பிரச்சனை வருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மகனுக்கோ கரெக்டாக நீங்கள் வழிவகுத்து அவங்கள நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 11ஆம் வீட்டில் வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்காரு. இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பிரச்சனை அப்படின்றதெல்லாம் பிரிஞ்சிருக்கக்கூடியவங்கெல்லாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் சேர்றதுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு அடையது விட்டு கொடுத்துட்டு போமேம்மா இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குத்தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெயிக்க வைக்கிறதுக்கும் இப்போ அற்புதமான காலகட்டம். ஸோ உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு நன்மை, உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு நன்மை, உங்களால் லாபகரமாக பல விஷயங்கள் செய்யக்கூடியதாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிறையவே யூஸ் பண்ணிக்கணும். பட் நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய சீக்ரெட்ஸை நீங்கள் சொல்லாதீங்க. எது எடுத்தாலும் முடியும் தான்றது இல்லாமல் அது முடியுமான்றதை பார்த்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி எதை ஃபஸ்ட் பண்ணணும், எதை செகண்ட் பண்ணணும் அப்படின்றத கேட்டகரைஸ் பண்ணி நீங்கள் போகணுங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தியை நீங்கள் பார்க்கணும். அது நல்லா இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய சந்திராஷ்டம காலம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய சந்திராஷ்டமம் அப்படின்றது உங்களுடைய 8ஆம் வீடான மகரத்துக்கு சந்திரன் வரும்போது, அந்த சந்திரன் மகரத்துக்கு வரும்போது சனி பகவானுடைய வீடு. சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸோ அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் தவறுதலான வார்த்தையை தவிர்ப்பது. அவர் ஒரு பெரிய நீதிமான். நன்மைகள் பண்ணால் அவர் நன்மைகளை கொட்டி கொடுப்பார். நீங்கள் வந்து தவறுதல் பண்ணாலோ தப்பான வழியில் யாரை நீங்கள் எடுத்துகிட்டு போனாலோ அந்த நீதிமான் அதுக்குண்டான விஷயத்த அவர் பார்த்துருவார். ஸோ இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய தான தர்மம் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் பேசும்போது யாரையும் மன நோகடிக்காமல் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்க இடத்துல இருந்து நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய உலகம் வந்து வேற எந்த ராசிக்குமே கிடையாது. ஸோ இந்த காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, விட்டுடாதீங்க. கடகராசி மற்றும் கடக லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூலை 2024 கிரகநிலைகளை பார்க்கும்போது கடகத்திலேயே தான் உங்களுடைய 3ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியான புதன் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதே மாதிரி கேது வந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டில், அண்ட் சனி பகவான் கும்பத்தில் இருக்கார், ராகு வந்து மீனத்தில் இருக்கார், செவ்வாய் 12ஆம் தேதி வரைக்கும் மேஷத்தில் இருக்கார், அப்புறம் ரிஷபத்துக்கு குருவோடு சேர்ந்துடுறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 6ஆம் வீட்டில் சுக்கிரன் வந்து கடகத்துக்கு வந்துடுறார், 16ஆம் தேதி சூரியனுமே வந்துடுறாங்க. ஸோ இந்த கிரகநிலைகளை வச்சு பார்க்கும்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா
உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது பெரிய 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 எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை வழிகாட்ட குரு இருப்பார் அப்படின்றது முதல்ல நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். குரு குரு பயிற்சி 6 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். ஸோ இந்த காலகட்டத்தில் குருவை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? இப்போ ஒரு டீச்சர் வந்திருக்கார் அப்படின்னா அந்த டீச்சரை வச்சு நம்ம எது வரலையோ அதை தெரிஞ்சுக்கிறதும், எந்த ஒரு பிரச்சனையை தீர்க்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிறதும், அது இல்லாமல் அவர் இருக்கும்போதே அவருடைய நாலேஜ் எல்லாம் எவ்வளவு கற்றுக்க முடியுமோ அத்தனையும் கற்றுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு அஷ்டம ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அஷ்டம சனி அப்படின்றது நிறைய அலைச்சலை கொடுக்கும். 7 சனிக்கு ஈக்குவலண்ட் இந்த அஷ்டமத்த சனி. ஸோ இந்த அஷ்டமத்த சனியினுடைய தாக்கத்தை குறைக்கிறார் குரு. அப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டாமா? ஸோ அந்த யூஸ் பண்ணிக்கக்கூடிய வகையில் தான் கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா கடகத்திலேயே பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதியிலேருந்து சுக்ரன், 16ஆம் தேதியிலேருந்து சூரியன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் உங்களுடைய 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்கு 19ஆம் வீட்டில் வந்துடுறார். ஸோ இதை சுற்றி முற்றி பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா 12ஆம் தேதி வரைக்கும் சிவனேன்னு இருங்க. எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு எலிமெண்ட்டும் வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிம்பிளானு வச்சுக்கலாம். நீங்கள் வீடு மாறணும், அவங்களுடைய பழைய வீட்டிலேருந்து நீங்கள் இன்னொரு வீட்டுக்கு மாற போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 12ஆம் தேதிக்கு முன்னாடி செய்யாதீங்க. அது 12ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போக வேண்டிய அவசியங்கள் இருந்தாலும் எப்படியாவது தள்ளி போட பாருங்கள். ஏன்னா 8ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்து உங்களுக்கு செவ்வாயை பார்க்கறதுனால பூமி சம்பந்தமாகவோ எந்த ஒரு விஷயமும் தெளிவில்லாமல் கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்படி இருக்கும் போய் அது இந்த பிரச்சனைன்னு சொல்லி இந்த வீட்டிலேருந்து இந்த வீடு மாற்றினா அதை விட இங்கே பிரச்சனையாக இருக்குடா அப்படின்னு சொல்லி எதிர்பாராத மனக்கசப்புகள் வர்றதுக்குண்டான வாய்ப்பு 12ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளவும் சூப்பர். ஏன்னா அந்த செவ்வாய் உங்கள் லாபஸ்தானத்துக்கே மாறிடுறார். அதுவும் யாரோட மாறுறார்? குருவோடு சேர்ந்து மாறுறார். அப்போ குரு மங்கள யோகமே அங்கே வந்துடுச்சு. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி நீங்கள் போகும்போது அந்த வீட்டு ஓனர் ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் உங்களை ஒரு மாதிரி பார்க்கலாம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்களை ஒதுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையாகும். ஆனால் 12ஆம் தேதிக்கு மேலே போகும்போது வரவேற்பே அப்படி இருக்கும். உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் கொடுத்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நியூ அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு 12 நாள் மட்டும், ஏன் 11 நாள் மட்டும் தள்ளி வச்சுட்டு நீங்கள் ஏதாவது நியூ ஜாப் போகணும், நியூ இன்டர்வியூ போகணும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். குருமங்கள யோகம் இருக்கும்போது நீங்கள் ஓகே நம்ம போனால் நமக்கு இந்த பொசிஷனுக்காவது வேலை கொடுப்பான், இவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போவீங்க, நமக்கு இது மட்டும் கிடைச்சா போதும்னு. ஆனால் குருமங்கள யோகம் அங்கே வேலை செய்கிறதுனால அவர் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு மேனேஜர் போஸ்டிங்கே கொடுக்கறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படித்தான் எந்த காலகட்டத்தில் எது பண்ணினா ஃபேவரபிளாக போகும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாத பலன். நீங்கள் முக்கியமாக இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். அங்கே கூடாத திசை கூடாத புத்தி இருந்தால் இன்னும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுன்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 9ஆம் வீட்டில் ராகு போய் உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போ அந்த 9ஆம் வீட்டில் ராகு அப்படின்றதும் உங்களுடைய 8ஆம் வீட்டில் சனி 9ல் ராகு அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாத டிலே ஒரு சின்ன விஷயத்துக்காக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த டிலேன்றதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் அலர்ட் அப்படின்ற ஒரு சிம்பிள் 12ஆம் தேதி வரைக்கும் வைக்கணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அப்படின்ற சுக்ரன் 6ஆம் தேதி உங்களுடைய வந்துடுறார். அதுவும் புதனும் அங்கே தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆலோசிச்சு பிளான் பண்ணி, புதன்னா பிளானர், ஸோ பிளான் பண்ணி அதை கரெக்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தென் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சமயத்தில் எங்கெல்லாம் நீங்கள் மாட்டலாம் அப்படின்னா ஆரோக்கியத்தில் நீங்கள் மாட்டிடலாம். நீங்கள் 10 ரூபா இருந்தால் போதும், 10னா ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி கடைசியில் போனால் அது 3 மடங்கு ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சூரியன் சம்பந்தமாக செவ்வாய் சம்பந்தமாக இருக்கிறதுனால நீங்கள்
எந்த ஒரு பில்ஸும் கரெக்டாக பே பண்ணிவிடுங்க. அரசு வழியில் எந்த ஒரு பேலன்ஸும் வைக்காதீங்க. நீங்கள் ஏதாவது பேங்க்குக்கு நீங்கள் இஎம்ஐ கட்டணும் வைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே செலுத்திடுங்க. எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் வந்து இருந்திருக்கும். பட் நீங்கள் இந்த மாதம் மறக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியினால் அத்தனை பெனிஃபிட்டுமே போயிடும். எக்கச்சக்கமான வட்டி தேவையில்லாமல் போயிடும். ஸோ இதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் வீட்டில் ராகு, 8ல் சனி இவங்கெல்லாம் இருக்கும்போது நீங்கள் அசால்ட்டாக ஏதாவது இருந்துட்டீங்கன்னா மிகப்பெரிய தப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் சப்மிஷன், ஒரு குழந்தையாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் எழுதிட்டு போய் நீங்கள் கொடுக்கணும், ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி காமிக்கணும் அப்படின்னே இருக்கும். ஆனால் அந்த நோட்டையோ அந்த ப்ராஜெக்டையோ நீங்கள் வீட்டில் வச்சுட்டு போயிடலாம், அல்லது காரில் வச்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷனை நீங்கள் இப்படி மிஸ் பண்ணலாம். ஸோ எதுலேயுமே அசால்ட்டாக தயவு செஞ்சு இருந்துட வேண்டாம். ரொம்ப கூர்ந்து பண்ணணும். ஏன்னா இப்போ மறக்க வைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய லெவலில் உங்கள் கெப்பாசிட்டியை, உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்து கூட நீங்கள் செய்யலையே அப்படின்னு உங்களை வந்து ஒரு மாதிரி பேசிடுவாங்க. அப்போ நீங்கள் என்னத்தான் கம்யூனிகேட் பண்ணினாலும் அந்த இடத்துல எடுபடாது. பட் ஆனால் அந்த கான்ஃபரன்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே இன்னொருத்தர் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். அப்போ நீங்கள் வந்து போய் சொல்வீங்க உங்கள் மேனேஜர்கிட்ட, சார் என்ன சார், நான் வந்து ஒரு பிபிடி பண்ணுறேன், இதை வந்து காரில் வச்சுட்டு வந்துட்டேன், நான் கீழே லிஃப்ட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருப்பேன் இல்லை சார், நான் வந்து எவ்வளோ நல்லா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அடாடா அப்படி நீ சொல்லலையே இல்லைப்பா, மறந்துட்டேன்னு தானேப்பா சொன்னேன், கீழே தான் இருக்குன்றதை நீ கொஞ்சம் ஆணித்தரமாக சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் கால் த சில்லி மிஸ். ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் ரொம்ப 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 அலர்ட்டாக இருக்கணும். அண்ட் உங்களுடைய குருக்கு அதீதமாக நீங்கள் புரிய வைக்கணும். அப்போ புரிய வச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக எப்பயுமே ஒரு காரியத்தை சொல்லி காரணத்தை சொல்லணும். நான் வரேன் அப்படின்றதுக்கு நீங்கள் அப்படியே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, இவர் மறந்துட்டாரு அதனால பாரு எப்படி போகிறாருன்னு. ஆனால் நீங்கள் போனது வேகமாக போய் அந்த லேப்டாப்பை கொண்டு வர்றதுக்காக தான். அப்போ நீங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், சார் 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 லேப்டாப் வந்து காரில் தான் இருக்குது, நான் ஒரே நிமிஷம் போய் எடுத்துகிட்டு வரேன், புரியுதுங்களா? ஸோ அந்த காரணத்தை சொல்லிவிட்டு நீங்கள் காரியத்தை செய்யணும். அதை மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் பின்பற்றிக்கோங்க. இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள் நீங்கள் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. வயிறு சம்பந்தமான உஷ்ண கோளாறுகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் தலைவலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓவராக மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் பச்சை நிற காய்கறிகள் நிறைய நீங்கள் உட்கொள்ளுங்க. கீனாக இருக்கிறதுக்காக புதனுக்கும் ஹனுமனுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது ஏதாவது சரியில்லை அப்படின்னா அதுக்குண்டான பிரீத்திகள் பண்ணுங்க. இதை மட்டும் பண்ணாலே அப்லிஃப்ட்மெண்ட் சூப்பராக இருக்கும். குரு மங்கள யோகம் லாபஸ்தானத்தில் கிடைக்கிறது அப்படின்றது, அதுவும் கடகத்துக்கு கிடைக்கிறதுன்றது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸோ திருச்செந்தூர் முருகனை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. குருன்னா உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி, ராகவேந்திரர், குரு பகவான், ஷிரடி பாபா, சாய் பாபா, யாரை வேணாலும் குரு ரூபத்தில் யாரை வேணாலும் நீங்கள் கும்பிட்டு உங்களுடைய போர் அப்படின்ற வாழ்க்கையை குரு மங்களகரமாக அப்படியே எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சந்திராஷ்டமம் அப்படின்னு வரும்போது ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சந்திரன் 8ல் வரும்போது தான் சந்திராஷ்டமம். அந்த 8ஆம் வீட்டில் தான் வந்து சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போது தேவையில்லாத பிரச்சனைகள், சின்ன ஒரு விஷயத்தினால உங்களுக்கு வேலையே போயிடலாம், சஸ்பெண்ட் ஆகிடலாம், உங்களை பிடிக்காம போயிடலாம். நீங்கள் பண்ண ஒரு சிறு பிழை உங்கள் கம்பெனியை பெரிய ப்ராப்ளத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடலாம். ஸோ அதனால் சந்திராஷ்டிரம தண்ணிக்கு புதுசாக எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபடாதீங்க. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஸோ அந்த சந்திராஷ்டிரம காலத்தில் நீங்கள் கொஞ்சம் வெல்லம் வாயில் போட்டுட்டு வர்றது சிறப்பு. கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. எதையும் மிஸ் பண்ணிட வேண்டாம். நவகிரகத்தினுடைய அனுகிரகம் குரு மங்கள ரூபமாக இருக்குது. ஸோ நவகிரக வழிபாடு உங்களுக்கு ரொம்ப அப்லிஃப்ட்மெண்ட்டை கொடுக்கும். கடகம்னா சந்திரன், சந்திரன்னா திருப்பதி. ஸோ திருப்பதி சம்பந்தமாக அதுக்குண்டான ஸ்லோகங்கள், திருப்பதினுடைய படம் இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் கும்பிட்டுட்டு துளசி தீர்த்தம் சாப்பிட்டு வரும்போது பச்சை கற்பூரம் அப்படின்றத நீங்கள் வந்து அந்த ஃப்ராக்ரண்ட்டை நீங்கள் ஸ்மெல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அலர்ட்டாக இருந்து குரு மங்கள யோகத்தை மங்களகரமாக இந்த மாதம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான வழிகளை அமைச்சு கொடுத்துருன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூலை கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் வீட்டில் கேது, உங்களுடைய 7ஆம் வீட்டில் சனி பகவான், உங்களுடைய 8ஆம் வீட்டில் ராகு, செவ்வாய் வந்து மேஷத்தில் இருக்கார், குரு வந்து ரிஷபத்தில் இருக்கார்.
12ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் வந்து உங்களுக்கு குருவோடு போய் சேர்ந்துடுறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் இருக்காங்க. உங்களுடைய விரயஸ்தானத்தில் புதன் இருக்கார். 12ஆம் தேதி செவ்வாய் மாறுறாரு இல்லையா, அதே மாதிரி 6ஆம் தேதி சுக்கிரன் வந்து உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு வந்துடுறார். 16ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதனும் விரயஸ்தானத்துக்கு வந்துடுறாங்க. 19ஆம் தேதி புதன் வந்து உங்களுடைய வந்துடுறார். ஸோ இது வந்து கலவை மிக்க பலன்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் எல்லாம் நன்மையே. அதுவும் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய 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 ப்ளஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா குருவோட செவ்வாய் சேர்க்கையும் லாபஸ்தானாதிபதி அப்படின்றவர் 12ல் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறது மிகப்பெரிய சூப்பரான ஒரு அமைப்பை கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. அந்த திருமணம் அமைஞ்சு அந்த திருமணத்துக்காக சுக செலவுகள் பண்ணுவோம் இல்லையா, நகை வாங்கிறது, உங்களுக்கு உண்டான ஃபேன்சி ஜுவல்ஸ் வாங்கிறது, அதே மாதிரி சாரீஸ் வாங்கிறது, இதெல்லாம் சந்தோஷமாக அந்த நிகழ்வுகளுக்கு உண்டான செலவுகள் பண்ணுறதுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாகவே இருக்கும். 12ஆம் வீட்டில் சூரியன் வந்தாலும் அவர் புதனோட தான் வந்து நிபுண யோகத்தில் இருக்கார். ஸோ அந்த யோகத்தில் இருக்கிறதுனால பெரிய பெரிய மைனஸஸ் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. விரயஸ்தானத்துக்கு சூரியன் சுக்கிரன் புதன் இவங்க எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்புகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க, இல்லது இப்படி நீங்கள் வச்சுக்கோங்களேன், நீங்கள் கிருஷ்ணகிரியில் இருக்கீங்க, இல்லை வேண்டாம் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சிராப்பள்ளியில் இருக்கீங்க. அப்போ உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, ஏய் பெங்களூருக்கு போனீங்கன்னா நிறைய சாய்ஸஸ் கிடைக்கும்ப்பா, கல்யாணன்றது உனக்கு சூப்பராக நடக்கணும் இல்லையா, அதனால் நீ அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு தூண்டுதல் ஏற்பட்டு நீங்கள் அதுக்காக நீங்கள் காரோ இல்லை ட்ரெயினோ எடுத்துகிட்டு போய் அதுக்குண்டான செலவுகளை பண்ணி அதன் மூலியமாக நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை வாங்கிட்டு வரக்கூடிய அமைப்பும் இருக்குது. ஸோ இது சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு தானே ஒழிய ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. பட் எதுவாக இருந்தாலுமே ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க. அப்போ தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். 12ஆம் தேதி வரைக்கும் அந்த சனி பகவான் செவ்வாயையும் பார்த்துட்டு இருக்கார். அண்ட் செவ்வாய் அங்கேயே வேற உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கருத்து மோதல் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. புதுசாக திருமணமானவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த கருத்து மோதல் வந்து பெரிய லெவலில் தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டத்துக்கு இழுத்துட்டு போயிடும். அதே மாதிரி செவ்வாயும் அங்கே சூரியனும் சம்பந்தப்படுறதுனால இந்த சிறு விஷயத்தை பெருசுப்படுத்தி அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றத ஒன்றை வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகி சகிப்புத்தன்மை இல்லாதனால எல்லாமே கசக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உண்மையாக இப்போதைக்கு கல்யாணமான யாராக சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்கள் இருந்தால் இப்போ நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை வச்சு வேணும் வேண்டாம் கெட்டவங்க அப்படின்ற எந்த ஒரு முடிவும் எடுத்துடாமல் இருப்பது ரொம்ப சிறப்பு. ஏன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போது நீங்கள் எதெல்லாம் சௌகரியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் அது விரயமாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எந்த முடிவுகளும் திருமண வாழ்க்கையில் முடிவெடுக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அண்ட் இப்போதுதான் கல்யாணமானவங்க மட்டும் கிடையாது, வேற யாராக இருந்தாலும் கொஞ்சம் கருத்து மோதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த கருத்து மோதல்கள் அப்படின்றதுலேருந்து விடுபடுறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். இதை தவிர பல மாற்றங்கள் உங்களுக்கு வரும். அந்த மாற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டைட்டாக இருந்தாலும் பல ரூபத்தில் ஃபைனலி அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில தான் உங்களுக்கு இருக்கு. சரி, 2ஆம் வீட்டில் கேது, பட் குரு பகவானுடைய பார்வை இருக்கு. அண்ட் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் ராகு இருக்கு. அந்த 8ஆம் வீட்டு ராகு அப்படின்றது திடீர் யோகத்தையும் கொடுக்கலாம், திடீர் பிரச்சனையையும் கொடுக்கலாம். அதனால நிதானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்றதும் நீங்கள் அலசி ஆராய்ந்து பிறகு நீங்கள் செயல்படணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 6ஆம் தேதிக்கு 12ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு குரு மங்கள யோகம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் நடக்குது. அப்படி இருக்கும்போது கடுமையான ஆர்டர், முடியாத ஆர்டர்,
நீங்கள் எடுத்தால் கூட அதை சூப்பராக நீங்கள் பண்ணி நீங்கள் ரைட் டைமுக்கு அவங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவீங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு மேலே நிறைய புகழ் கிடைக்கும், அவார்ட்ஸ் கிடைக்கும், பட்டம் பதவி எல்லாமே ஒரு சந்தோஷமான ஒரு நிலைக்குள்ளே நீங்கள் போவீங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வயிறு சம்மந்தமான விஷயங்கள், டைஜஷன் சம்மந்தமான விஷயங்கள், வெளி சாப்பாடு சாப்பிடும்போது எதுவுமே பிரச்சனையாகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். கொஞ்சம் தெளிவாக இல்லை அப்படின்னா நிறைய ஸ்தானத்துக்கு உங்களுக்கு கிரகங்கள் கூட்டு கிரக அமைப்பாக வர்றதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக போயிடும். பட் ஸ்டில் 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப பெரிய பயம் பாதிப்புகள் இல்லை. நீங்கள் சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது நிலை பார்த்து அதுக்குண்டான விஷயத்த நீங்கள் பண்ணுங்க. சனி பகவானும் ராகுவும் 7, 8ன்ற இடத்துல இருக்கிறதுனால எதுலேயுமே நிதானம் வேணும். எதுலேயுமே ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் இருக்கணும். உங்கள் ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய காலு, பாதம், முட்டி, நரம்பு, எலும்பு இதெல்லாம் பிரச்சனையாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எதுலேயுமே நிதானமாக இருங்க. ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அந்த நிதானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்காக நீங்கள் ஆதித்ய ஹிருதயம், அதாவது வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கணும், உள்ளது உள்ளபடி கண்ணில் காமிக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் மனசில் பிரார்த்திச்சு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் சூரிய வழிபாடும் பெரிய ரூபத்தில் உங்களுக்கு ப்ளஸ்ஸஸ் வந்து கொடுக்க போகுது. ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஏன்னா நெகட்டிவான பாயிண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு குரு பகவான் காப்பாற்றிட்டுறாரு. பட் அகெயின் உங்களுடைய சந்திராஷ்டமத்தன்னைக்கு ரொம்ப 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 முக்கியமாக கேர்ஃபுல்லாக இருங்க. வார்த்தையில் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய லவ்வரோட கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் லிவ் இன் ரிலேஷனில் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் இன்லாஸோட கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் எதை சொன்னாலும் தப்பாக புரிஞ்சக்கூடிய அமைப்பில் தான் இந்த சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ அந்த சந்திராஷ்டம காலத்தில் ஹனுமன் சாலிசா கேட்குறதும் ராம நாமத்தை சொல்லுவதும் நீங்கள் எப்படி இருக்கணுன்றது உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை 2024 எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கண்ணிலேயே தான் வந்து கேது இருக்கார். 6ஆம் வீட்டில் சனி பகவான், 7ல் ராகு, 8ல் செவ்வாய் 12ஆம் தேதி வரைக்கும். அப்புறம் குரு பகவானோட சேர்ந்துடுறாரு 9ஆம் வீட்டில். 9ஆம் வீட்டில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து குதூகலமாக இருக்க போகிறீங்க. அதே மாதிரி 10ஆம் வீட்டில் சூரியனும் சுக்கிரனும். சுக்கிரன் வந்து 6ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருப்பார். அதுக்கப்புறம் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு புதனோட ட்ராவல் ஆகிடுவார். அப்போ புதன் லாபஸ்தானத்தில் இருக்கார். 19ஆம் தேதி புதன் வந்து உங்களுடைய ராசிநாதன் புதன் வந்து விரயஸ்தானத்துக்கு போயிடுவார். 16ஆம் தேதி சூரியன் வந்து லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். இந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய நன்மைகளும் சில குழப்பங்களும் இருக்குது. அப்போது அதீதமாக ப்ளஸ்ஸஸ், ஆனால் காஷன் வந்து 30%. பட் அந்த 30% நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா அந்த 70%மே புல் பண்ணிடும் நெகட்டிவிட்டிக்கு. சரி, இனி ஒன்றொன்னா நம்ம பார்க்கலாம். சரி, உங்களுடைய லாபஸ்தானத்துலேயும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துலேயும் தான் உங்கள் சூரியன் சுக்கிரன் புதன்றது அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்க போகுது. அப்போ தொழில் சம்மந்தமாக அபரிவிதமான அப்லிஃப்ட்மெண்ட், நியூ டெக்னிக்ஸ். புதன்னா பிளானிங். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆர்கனைசிங் அண்ட் பிளானிங்கில் தான் நமக்கு சக்ஸஸே. ஸோ அப்போ அந்த ஆர்கனைசிங் அண்ட் பிளானிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறதுனால பல டெக்னிக்கல் நீங்கள் கையாண்டு அந்த டெக்னிக் மூலிமா புது ஐடியாஸ் மூலிமா நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு லாபகரமாக முடிய போகுது. 19ஆம் தேதி வரைக்கும் அந்த லாபம் பல ரூபத்தில் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இது மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கணும், மிஸ் பண்ணிக்க கூடாது. குழந்தைகளுக்கு கூட அவங்களுடைய படிப்பில் ஆர்வம் வரும். அந்த ஆர்வத்தின் மூலிமா அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ மறுபடியும் ஆர்வம் வரும். அப்போ 8 மணி ஆனாலும் எழுந்திரிச்சு படிக்காத குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு படிச்சுட்டு இருக்கிறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அவ்வளோ விஷயங்கள் சூப்பர். அதுவும் உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கும்போது எந்த பிரச்சனை எப்படி சுற்றி எப்படி முட்டி வந்தாலும் சனி பகவானே 6ஆம் வீட்டில் இருக்கும்போது
எல்லா காரியத்திலையும் வெற்றி தான். நட்பு அப்படின்றது எப்படி இருந்தாலுமே அந்த நட்பு பெற்றவர்கள் உங்களுக்கு நன்மையவே செய்வார்கள். ஏன், விரோதிகளே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க, விரோதிகளே ஓடி போயிடுவாங்க. உங்களுக்கு விரோதம் யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களால பண்ணவே முடியாத லெவலுக்கு எடுத்துட்டு போய் விட்டுரும். இதெல்லாம் சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மிக 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 பெரிய அப்லிஃப்ட்மெண்ட். இதில் ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுடைய 8ஆம் வீட்டில் செவ்வாய் ஆட்சியாக பெற்றவங்க இருக்கிறதுனால, சனி செவ்வாயை பார்க்கறதுனால 12ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அதுவே வீணான பிரச்சனைக்குள்ள இழுத்துட்டு போயிடும். ஸோ எதை நீங்கள் பேசினாலும் எதை நீங்கள் செய்யணும்னாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் இழுத்துட்டு வந்துடாதீங்க. அவ்வளவு ஏங்க, இதென்னா ஒரு 12 நாள் தானே. ஸோ இந்த 12 நாளில் ஏதாவது ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா அதை அப்படியே பொறுமையாக தள்ளி விட்டுருங்க. அதை முடிவே எடுக்காமல் விட்டுருங்க. 12ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் குரு மங்கள யோகத்துக்கு வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக சனி பகவானும் உங்களுக்கு ப்ளஸ்ஸு, செவ்வாயும் மாறிட்டார். அப்படிங்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மூமெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஏதாவது முடிவுகள் நீங்கள் ஒரு 5ஆம் தேதி எடுக்க வேண்டியதாக இருந்ததுன்னா முதல்லையே பிளான் பண்ணி, இந்த மாத பலன் பார்க்கறதுக்கு உண்டான முக்கியமான ரீசனே எதை எப்படி பண்ணணும் அப்படின்னு. நன்மைகள் வர வர சந்தோஷம். ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல எப்படி கால் வைக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த காலகட்டம் வீணாகாமல் ஸ்மூத்தாக லைஃப் போகிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக தான் எல்லாருமே உங்களுக்கு மாத பலனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் 12ஆம் தேதி வரைக்கும் எந்த முடிவுகளும் எந்த விஷயத்துலையும் எடுக்க வேண்டாம். ஏன்னா உங்களுடைய ராசி மேலேயே கேது இருக்கார், குருனுடைய பார்வை இருக்கு. பட் ஸ்டில் உங்களுடைய ஃபேமிலி, அதாவது உங்களுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் யாராக இருந்தாலும், என் பார்ட்னர்ன்றது இவங்க 2 பேர் மட்டும் அல்ல. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒருத்தரை சந்தித்து பேசி ஒரு இன்சூரன்ஸே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள். அந்த ஆப்போசிட் டேபிளில் நீங்கள் ஆப்போசிட்டாக உட்கார்றவங்க எல்லாருமே பார்ட்னர்ஸ் தான். அப்போ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் ஜெயம்னு போவீங்க, ஆனால் அங்கே நடக்காது. ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்கள் 12ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சுட்டு 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் போங்க, ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தாக போயிடும். கணவன் மனைவி உறவில் தயவு செஞ்சு ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. வார்த்தைகள் நீங்கள் விடுப்பதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பட் ஸ்டில் உங்களுடைய 2ஆம் அதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு 6ஆம் வீட்டில். அதனால என்ன சண்டை சச்சரவுன்னு இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள அது சரியா போயிடும், லாபகரமாக முடிஞ்சு போயிடும். பெரிய பிரச்சனைக்கு அது கூட்டிகிட்டு போகாது அப்படின்றதும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் வேண்டாமே, 7ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டா நல்லது அப்படின்றதும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது கலவை மிக்க பலன்களாக இருக்குது. ஆனால் பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது எதுவும் இல்லை. அதே மாதிரி எந்த வம்பு, எந்த பிரச்சனை, எந்த வில்லங்கோன்னு எது வந்தாலுமே சனி பகவான் 6ல் இருக்கிறதுனால அவர் ஃபைனலாக உங்களை கரெக்டாக வழி நடத்தி எல்லா பிரச்சனையிலிருந்தும் முன்னாடி இருந்து காப்பாற்றிடுவார். இங்கே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். சோர்வு, சோம்பல்ன்ற வார்த்தைக்கே இடமில்லை. யாரெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் சனி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நிதானம், சோம்பேறித்தனம், மந்தம் அப்படின்றலாம் இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக அதையும் சரி செஞ்சிடுவார். ஆனால் பல ரூபத்தில் பல பிரச்சனைகளை கொடுத்து சரி செஞ்சிடுவார். அதனால இந்த தன்மையை போக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்குன்றத பாருங்கள். அதுக்கு ஏதாவது பிரீத்திகள் பண்ணணும், ராகு கேது பரிகாரம் பண்ணணும்னா இப்போ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களையே குரு பகவான் பார்க்கறதுனாலையும் குரு மங்கள யோகத்தோட அவர் 12ஆம் தேதிக்கு மேலே இருக்க போகிறதுனாலையும் திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கும் நீங்கள் பொண்ணு பார்த்தோ பையன் பார்த்தோ அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நல்லா வெறும் பேசிக்கான பொருத்தங்கள் மட்டும் பார்க்காம கட்ட பொருத்தமும் நீங்கள் பார்த்து இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தி அப்படின்றதையும் பார்த்து பாவ சமயத்தையும் பார்த்து பிறகு நீங்கள் திருமணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பை கொடுக்கும். லாபஸ்தானத்தில் 16ஆம் தேதி சூரியன் வர்றதெல்லாம் பெரிய பெரிய யோகம். விரயஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரும்போது அரசு வழி அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதெல்லாம் நீங்கள் டிலே ஆகிட்டுருக்கோ அந்த டிலேவெல்லாம் இப்போ கரெக்ட் பண்ணி நீங்கள் போகிறதுக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலை மந்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடவே வேண்டாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஹாஃபில் 19ஆம் தேதிக்குள்ளே
16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதிக்குள்ள நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசி, கன்னி லக்ன அன்பர்கள் இந்த 3 நாள்ல கடகட கடகடான பல விஷயங்கள் மூவ் ஆகிறத நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த காலகட்டத்தில் எது மூவ் பண்ணணுமோ டக்குன்னு போய் மூவ் பண்ணிக்கோங்க. ஹீட் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நீங்கள் சுத்தமாக உங்களை வச்சுக்கணும். எது பண்ணினாலும் அழகாக நீங்கள் பண்ணணும். இதை மட்டும் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கான சக்ஸஸ் எல்லா ரூபத்திலையும் வரும். புதனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஹைகிரீவரை நீங்கள் கும்பிடுங்க. லக்ஷ்மி நரசிம்மரை கும்பிடுங்க. ராகுக்கு எதுக்கு உண்டான ஸ்லோகங்கள் நீங்கள் சொல்லுங்க. இதெல்லாம் சொல்ல 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 நிறைய விஷயங்கள் நீங்க சாதிச்சு உங்களால் உங்க குழந்தைகளுக்கு நன்மை பண்ணக்கூடிய வகையிலையும் உங்க பொறுமை நிறைய விஷயத்துல ஜெயிக்கக்கூடிய வகையிலையும் இருக்கும். நிறைய கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு போன 2 வருஷமா ஆரோக்கிய குறைபாடுகள், அதே மாதிரி சர்ஜரி இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்க எல்லாமே நீங்க செக்அப் ஒன்று பண்ணிட்டு அவங்க எதை சொல்லியிருக்காங்களோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ குருமங்கல யோகம் ரொம்ப 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 நல்லா இருக்கு. 9ஆம் வீட்டில் குரு செவ்வாய் சேர்றதுனால நிலம் அமையக்கூடிய யோகம். நிலத்தில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால் அதெல்லாம் அரசு வழி தீர்வு வரக்கூடியதுக்கும், சத்ரு பயம் போகிறதுக்கும், சத்ருவே இல்லாமல் ஆகிறதுக்கும், சத்ருன்ற பேர் எல்லாம் சொல்கிறவங்க கூட பொடி பொடி ஆகிறதுக்கும், வழக்குகள் எல்லாம் முடியறதுக்கும் சூப்பராக இந்த காலகட்டம் இருக்குது. ஸோ நீங்கள் மகாவிஷ்ணுவை நினச்சி பிரார்த்தனை பண்ணி அவருக்குண்டான விஷ்ணு சகசரநாமம் எல்லாம் நீங்கள் சொல்லி பச்சை கற்பூரம் அப்படின்றத நீங்கள் உபயோகிச்சு துளசி தீர்த்தம் குடிச்சு இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது பெருமாளை நீங்கள் வேண்ட அவருடைய ஆசீர்வாதங்கள் பெருக பெருக உங்களுடைய ஜொலிப்புத்தன்மை பல ரூபத்தில் ஜொலிக்க தான் போகுது இந்த ஜூலை மாதத்தில். துலாம் ராசி மற்றும் துலாம் லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 2024 எப்படி இருக்குது அப்படின்னா, 5ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்க போகிறார். அந்த 29ஆம் தேதி வக்ரகதி ஆவார். அப்பையும் அவர் 5லேயே தான் இருப்பார். 6ஆம் வீட்டில் ராகு, 7ஆம் வீட்டில் செவ்வாய், 12ஆம் தேதி வரைக்கும் அங்கே, அப்புறம் குருவோடு சேர்ந்து குருமங்கல யோகத்தோடு அவர் இருப்பார். குரு உங்களுக்கு 8ஆம் வீட்லேயும், 9ஆம் வீட்டில் சூரியனும் சுக்கிரனும், 10ஆம் வீட்டில் புதனும், 12ஆம் வீட்டில் கேதுவும், 6ஆம் வீட்டில் 6ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு மிதுனத்திலேருந்து அப்புறம் கடகத்துக்கு மாறிடுவார். 16ஆம் தேதி சூரியனும் கடகத்துக்கு வந்துடுவாங்க. 19ஆம் தேதி உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு புதன் வந்துடுவார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா, எப்படி இருந்தாலும் துளாராசிக்காரங்க 6ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால எப்படிப்பட்ட சத்ரு, எப்படிப்பட்ட நெகட்டிவ் இருந்தாலும் அவர் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த ப்ரொடெக்ஷன்னால நிறைய பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பில் தான் இந்த ஜூலை மாதம் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு மேலே 9ஆம் மாதம் உங்களுடைய 8ஆம் வீட்டுக்கு குருவும் செவ்வாயும் சேர்ந்து நடப்போடுறது அப்படின்றது பெரிய பெரிய ப்ளஸஸ் இருக்கும். பட் ஸ்டில் அந்த 12ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். குழப்பம் நடக்கலையே, டிலே ஆகுதே, என்னடா இது புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே, என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் கை கொடுக்கலையே அப்படின்றது எல்லாமே 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஆனால் அப்படி இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு கோபம் வந்தால் கூட அந்த கோபத்தினால் உங்களுக்கு நன்மை பண்ணக்கூடியவங்க உங்களை விட்டு விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நிறைய விஷயங்கள் சாதகமாகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தினாலும் வெறுப்பினாலும் நீங்கள் அதை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அது தள்ளி போகிறது ரொம்ப ரொம்ப சுபம். அந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள மாட்டாமல் உங்களை காப்பாற்றுறதும் உங்களுடைய 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு தான். 6ஆம் வீட்டில் ராகு இருந்தால் எப்படிப்பட்ட சத்துருக்களும் பொடி ஆயிடுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. குழப்பம் சேர்ந்திருக்கும், ஆனால் அந்த குழப்பத்தில் வெற்றி தான் ஃபைனலாக நீங்கள் பார்ப்பீங்க. இதில் குருமங்கல யோகம் 8ஆம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எதிர்பார்க்காத லாபம், எதிர்பார்க்காத ஒரு புது நபரினால் லாபம். நீங்கள் என்னென்ன வேணும்னு நினைச்சீங்களோ திடீர்னு ஒருத்தர் திடீர்னு செஞ்சு திடீர்னு எல்லாமே ஃபினிஷ் ஆகக்கூடிய, நெகட்டிவ் எல்லாம் ஃபினிஷ் ஆகி பாசிட்டிவ் எல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு. 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அவங்களுடைய மூட் ஸ்விங்ஸை புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு நிலையில் இருக்கும். அதனால டேக் இட் ஈஸி பாலிசி, ஓகே பாலிசின்றது ப்ரொசீட் பண்ணுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆயிருக்கலாம், 35 வருஷம் ஆயிருக்கலாம். ஆனால் இப்போ அந்த 7ல் செவ்வாய் இருந்து சனியனுடைய பார்வை, அதுவும் 5ஆம் வீட்டில் சனி இருந்து 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுடைய குழந்தைகளுடன் மனஸ்தாபம், உங்களுடைய
கணவன் மனைவியினுடைய மனஸ்தாபம் இதெல்லாம் நடக்கும். அப்போ மொத்தத்துக்கு குடும்பம்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லணும். 2ஆம் வீட்டு அதிபதி தான் செவ்வாய். அவர் 7ல் போய் உட்கார்ந்து சனி பகவானுடைய பார்வை பெறும்போது குடும்பமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அப்லிஃப்ட், அதாவது என்னன்னா ஒரு புரியாத புதிரா வந்து ஒருத்தர் ப்ளஸ்ஸும்பாங்க, ஒருத்தர் மைனஸும்பாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு எடுபடாது. அண்ட் மேலும் அதெல்லாம் பொறுமையாக இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு நினச்சி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணாலும் டக்குன்னு இரிட்டேட் ஆகிடுவீங்க. சட்டார்னு கோபம் வந்துடும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி எல்லாம் நீங்களே உடைச்சிடுவீங்க. அதனால தயவு செஞ்சு துளாராசி துளாலக்ன அன்பர்கள் 12ஆம் தேதி வரைக்கும் சிவனேன்னு இருந்து எந்த குழப்பம் வந்தாலும் தள்ளி போட்டுட்டு 13ஆம் தேதியிலேருந்து ப்ரொசீட் பண்ணுங்க. பாருங்க, அவ்வளோ விஷயமும் குரு மங்கள யோகமா, அடேங்கப்பா இவருக்கா அப்படின்ற அளவுக்கு, இவர்னாலேயா இவ்வளோ ப்ளஸ்ஸு அப்படின்ற அளவுக்கு எங்கேருந்து தான் வந்தால் அந்த திருவருள்னே தெரியல அப்படின்னு குரு ரூபத்தில் குருமங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் வந்துடுவார். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், எப்படிடா துளாராசிக்கு குரு நல்லது பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க, என்னடா இது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். குரு அப்படின்றவர் உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி. அவர் 8ஆம் வீட்டுக்கு போகும்போது திடீர் சுபம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் யாருக்கெல்லாம் குரு பிறப்பில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அபரிவிதமான மாற்றங்கள், அந்த மாற்றத்தினால் முன்னேற்றம், தொழில் ரீதியான முன்னேற்றம், குடும்ப ரீதியான முன்னேற்றம்னு படிப்படிப்படியாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆரோக்கியத்தில் வயிறு சம்மந்தமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் 12ஆம் தேதி வரைக்கும் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் ஏதாவது அவங்க சொன்னால் டபுள் ட்ரிபிள் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. யோசிக்காமல் எந்த ஒரு செயல்பாட்டையும் பண்ணாதீங்க. அண்ட் உங்களுடைய சூரியன் அப்படின்ற கிரகம் வந்து உங்களுக்கு கடகத்துக்கு 16ஆம் தேதி வரார். உங்களோட சூரியன் வந்து உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி. அவர் வந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு வரும்போது தொழில் ரீதியாக ரொம்ப ரொம்ப லாபங்கள், எதிர்பார்க்காத ப்ராஃபிட் அப்படின்றதெல்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, சுக்கிரன் தான் உங்களுடைய ராசி அதிபதி. ஸ்ரீரங்கநாதருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. சந்திரன், மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. சந்திரன் அப்படின்றது நீங்கள் துலாம், ஆனால் சந்திராஷ்டமம் நடக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பட் ஸ்டில் ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் உங்களுக்கு பெருசாக ராகு 6ல் இருக்கிறதுனால பெரிய மைனஸஸ் பண்ணாது. ஆனாலும் சந்திராஷ்டமம் தானே. ஸோ அந்த காலகட்டத்தில் புது முயற்சிகள், புது டாக்குமெண்டேஷன், புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்றத மட்டும் தள்ளி போட்டுருங்க. மித்தபடி பெரிய பயம் பாதிப்புகள் இல்லை. ஜூலை மாதத்தை துளாராசி அன்பர்கள் செகண்ட் ஹாஃபில் யூஸ் பண்ணி நிறைய அப்லிஃப்ட்மெண்ட் அடையணும். துளாராசியை பொறுத்த அளவுக்கு இப்போ இந்த ஜூலையில் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து ஒரு மோட்டிவேஷன் மந்த் அப்படின்றதே நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய கிரகங்கள் மோட்டிவேட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்குது. பாருங்களேன், 5ஆம் வீட்டில் சனி பகவான், அடுத்தது பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் குருவும் செவ்வாய், 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தை கொடுக்கறது அப்படின்னா என்னென்னா, அதாவது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு டீச்சரே அவங்கள கூப்பிட்டு, ஏய் சூப்பராக பண்ணலாம், நீ வா, ஏன் இந்த இடத்துல தான்டா நீ மிஸ்டேக் பண்ணுற, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ட்ரிக்கை சொல்லி கொடுத்து அந்த ட்ரிக் மூலிமா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. அப்போ நீங்கள் எப்படி மோட்டிவேட் ஆவீங்க, அடேங்கப்பா சூப்பர்ப்பா நமக்கு கூட வருண்டாப்பா அப்படின்னு வந்துடும். கான்ஃபிடென்ஸ் உங்கள் மேலேயே உங்களுக்கு வரும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகரிக்கும். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதத்தில் எந்த துளாராசியை பார்த்து நீங்கள் எது சொன்னாலுமே எஸ் ஐ எம் சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அது மட்டுமா, உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதி வந்து 9ஆம் வீட்லேயும் 10ஆம் வீட்லேயும் ட்ராவல் பண்ணுறார். அப்படி இருக்கும்போது 9ஆம் வீடுன்றது சூரியன். அப்போ சூரியன்னா அப்பா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்பா வழியில் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் வீட்டு அதிபதி யார்? சனி பகவான். அவர் 5ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போது பார்த்தீங்கன்னா சுற்றி குருன்றது மற்றவங்க, சூரியன்றது அப்பா, அம்மான்றது சந்திரன். இவங்க எல்லாருமே அவ்வளவு சூப்பராக இருக்கிறாங்க. 2ஆம் வீடுன்ற குடும்ப அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒன்று 12ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட மூட் ஸ்விங்ஸில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமே ஒழிய மற்றபடி ராகுனால அது ஒன்றும் மைனஸ் ஆக போகிற அமைப்புகள் இல்லை. ஸோ அப்போ எப்படி சுற்றி பார்த்தாலும் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணி இது மோட்டிவேஷன் பல ரூபத்தில், தொழிலில் மோட்டிவேஷன். அது மட்டுமா புதன் வந்து உங்களுக்கு 19ஆம் தேதி வரைக்கும் கடக
மாதத்திலையும் லாபஸ்தானத்தில் புதன் வர்றது அப்படின்றது பெரிய யோகம். அப்போ லாபகரமாக புது புது பிளானிங், புது புது டெக்னிக்ஸ், நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மீட்டிங்லையும் கற்றுக்கக்கூடியது எல்லாமே கற்றுக்கிட்டு அதை நீங்கள் செயல்படுத்தி அதன் மூலிமா ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட். ஸோ இந்த மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் எல்லாருக்கும் தேவை. மோட்டிவேஷன் இருந்துட்டாலே எந்த தவறுகள் பண்ணாலும் சரி, எந்த பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணாலும் ஒருத்தர் நம்மளை மோட்டிவேட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் ஃபெயில் ஆகி வரீங்க. அப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் போட அப்படின்னு பேசுகிறதுக்கும் பரவாயில்லடா, அதனால என்ன, லைஃப்பில் எவ்வளவோ சாதிக்க இருக்குது, நீ இந்த பிளானில் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு கண்டுபிடி, அப்போ அந்த கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் போயிடலாம்ல அப்படின்னு குடும்ப உறுப்பினர்களே சொல்லும்போது எப்படி இருக்கும்? எஸ், அப்படித்தான் இருக்கும் இந்த ஜூலை மாதம். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனைத்து ரூபத்துலேயும் கால் எடுத்து வச்சு உங்களுக்கு வழி நடத்த, உங்களுக்கு மைனஸ் நடந்தாலும் அதை எப்படி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் குரு இருக்கிறதுனால திடீர் யோகங்கள், எதிர்பார்க்காத யோகங்கள், உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு குதூகலம், உங்கள் குடும்பத்தால் உங்களுக்கு குதூகலம். இப்போ எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவோம், எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் ஃபஸ்ட்டு அறிவுரை கூடக்கூடியவங்க அல்லது ஹைலி மெச்சூர்ட் பீப்புள் என்ன கேட்பாங்கன்னா, உன் ஃபேமிலி உனக்கு சப்போர்ட்டாக இருக்குது தானே அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுலேயே எக்கச்சக்கமான பலம் வந்துடும். ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படின்னா எல்லா பலமுமே டவுன் ஆகிடும். ஸோ அப்படிப்பட்ட பலம் மிகுந்த ஒரு காலகட்டம். உங்களுடைய தூண்டுதலினால், உங்கள் குடும்பத்தாருனுடைய தூண்டுதலினால் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் சமாளித்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லெவல் இன் டேர்ம் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் அண்ட் கெரியர்ஸ், குழந்தைங்க, ஹவுஸ் ஒய்ஃப், எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அவ்வளோ விஷயங்களும் மோட்டிவேட் ஆகி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திஷா புத்தியை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், சனி தசை நடந்துட்டுருக்கு. அந்த சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் கேதுவோடு இருக்குது. அப்போ எந்த ஸ்தானபத்திரத்தில் இருக்குது, எந்த நட்சத்திரோட சாரத்தில் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து அதை மீட் அவுட் பண்ண நீங்கள் பிரயத்தனம் எடுத்துட்டிங்கன்னா, கோச்சாரம் இவ்வளோ சூப்பராக இருக்கிறதுனால மற்றதையும் இழுத்துட்டு ஒரு பாசிட்டிவான சைடை உங்களை விட்டுரும். ஸோ துளாராசி, துலாலக்ன அன்பர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளவு ஃபேவரபுளாக பல கிரகங்கள் இருக்குது. ஸோ நவகிரகங்கள் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு. விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு ஜூலை 2024 கிரக நிலைகளை பார்க்கும்போது அர்த்தமாஷ்ட சனி தான். ஆமாம், 4ஆம் வீட்டில் தான் சனி பகவான் இருக்கார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு இருக்கார். 6ஆம் வீட்டில் ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி இருக்கார். 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகத்தை பல ரூபத்தில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கார். அண்ட் குரு பகவான் 7ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கார். 8ல் சூரியனும் சுக்கிரனும், 9ல் புத பகவான், லாபஸ்தானத்தில் கேது, இப்படி கிரகங்கள் இருக்க மாத சஞ்சாரம்ன்ற பார்க்கும்போது 12ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் மேஷத்துலேயும் பிறகு அவர் ரிஷபத்துக்கும் மாறுறார். 6ஆம் தேதியே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுறார். 16ஆம் தேதி சூரியனும் அங்கே சேர்ந்துடுறார். 19ஆம் தேதி புதன் உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். இதுதான் மாத கிரக பெயர்ச்சி. இதன்படி கிரக நிலைகளை பார்க்கும்போது நீங்கள் ஒரு 12ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எதுலேயுமே ஈகோ வேண்டாம், யாரையும் குறைச்சி பேசிட வேண்டாம். உங்களால் தான் முடியுன்ற மமதை வேண்டாம். மமதைன்றது வார்த்தை வேற, எண்ணம்ன்றதே வேண்டான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு விஷயத்தை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் பல அனுகூல அமைப்பிலேயே இருக்குது. ஸ்ரீ சனி பகவான் 4ஆம் வீட்டில் அர்த்தமாஷ்ட சனியாக அலைச்சல் கொடுத்தாலும் குரு பகவான் உங்களை பார்க்கறதுனாலையும் உங்களுடைய ராசி அதிபதியாக செவ்வாய் 12ஆம் தேதிக்கு அப்புறம் குருவோட சேர்ந்து உங்களையே பார்க்கறதுனால இது எப்படி இருக்கும்னா, என்னடா இது முடியுமான்றது, ஏன் இப்படி வச்சுக்கோங்களேன், பல வருஷமா இது முடியுமான்றது அலைஞ்சு திரிஞ்சு எதுவுமே கை கொடுக்கல அப்படின்றவங்களுக்கு கூட திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டு திடீர்னு யாரோ உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ எப்படி இருக்குன்னு, என்னடா அது இவ்வளோதானா, இதுக்காக நம்ம இவ்வளோ அலைஞ்சோம் பா,
நல்ல நேரம் வந்துருச்சுடாப்பா அப்படின்ற அமைப்பு வந்து இருக்கும். நிறைய விருச்சிகராசி அன்பர்கள் வந்து எப்பயுமே கஷ்டப்படுறது என்னன்னா, அவங்க முயற்சிகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த முயற்சிகள் மறுபடியும் மறுபடியும் மறுபடியும்னு இழுபறியாவே இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சிகராசி அன்பர்கள், அதாவது அவங்க ஜாதகத்துல சனி, ராகு, கேது எல்லாம் தடை, டிலே அப்படின்னு ஒண்ணு இருந்தாலும் அதெல்லாம் மீட்டு எடுத்து இந்த ஜூலை மாசம் பல பல முன்னேற்றம். ராசிநாதன் குருவோட சேர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையை உங்களுக்கும் உங்களுடைய 7ல் இருக்கிறதுன்றது பொன்னான காலம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். 4ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சோர்வுன்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசவே கூடாது. டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவே கூடாது. எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். விடாமுயற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பாயிண்ட்லேயும் சோம்பேறித்தனம்ன்றது இருக்கக்கூடாது. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் சோம்பேறித்தனம் அப்படின்றது மனசில் இருக்காது, உடலில் இருக்கும். அந்த உடலில் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் போகிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஜிம்முக்கு போங்க, வாக்கிங் போங்க, யோகா பண்ணுங்கள், ஜிம்னாஸ்டிக் பண்ணுங்கள், எதை வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் ஏதோ ஒன்று பண்ணி உங்கள் உடம்பை வந்து ஸ்ட்ரெங்க்தியாக நீங்கள் வச்சுக்கணும். எதுவுமே பாடி டயர்ட் அப்படின்றது வரவே கூடாது. ஸோ அதுக்காக நீங்கள் ஹனுமனுடைய ஸ்லோகங்கள், ராமர்னுடைய பஜனைகள், ராமர்னுடைய ஸ்லோகங்கள், ராமரை பற்றி கேட்கறது, அவ்வளவு எவ்வளோ விஷயங்கள் திரும்பி திரும்பி அவருக்கு வந்தாலும் அந்த சேலஞ்சஸை எப்படி பொறுமையாக இருந்து சமாளித்து ஜெயிச்சு வந்தார். அவருடைய யூகங்கள், அவருடைய பிளான்ஸ், அவருடைய ஐடியாஸ், ஃபேமிலி சைடும் சரி, அன்பான தகப்பனார் இருந்தும் தாயார்மார்கள் இருந்தும் அவருடைய நிலை, பட் அதுலேயும் ஜெயிச்சு வந்து எப்படி அவர் வந்தார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது சோர்வு அடைய வைக்கவே வைக்காது. ஸோ அதுக்காக தான் ராமாயணத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம். நீங்கள் ராமபிரானுடைய ஸ்லோகங்கள், ஏன் ஸ்ரீராம் ஜெயராம் அப்படின்னு சொல்லும் போதே எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கக்கூடிய மிகப்பெரிய தெம்பு உங்ககிட்ட வந்துடும். அதில் குருமங்கள யோகத்தோடு சேர்ந்து வரும்போது இப்போ ஒரு சின்ன விஷயத்தில் பல ரூபத்தில் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துருங்க. உங்களுடைய காலு, பாதம், நரம்பு, எலும்பு தேய்மானம், அதே மாதிரி முட்டி வலி, இதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அடிக்கடி நீங்கள் வந்து உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு பக்கெட்டில் சுடு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் எலுமிச்சப்பழம், உப்பு போடலாம். முடியும்னா எப்சன் சால்ட்டும் போட்டு நீங்கள் அதில் உங்கள் பாதங்களை வச்சு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணும்போது டயர்ட் அப்படின்றது ஓடியே போயிடும். ரிஃப்ளெக்ஸ் ராஜி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுடைய பாதத்தை நீங்கள் ரிலீவ் பண்ணும்போது பெரிய பெரிய அப்லிஃப்ட்மெண்ட். சனி பகவானுக்கும் பாதத்துக்கும், அதாவது நம்மளுடைய கீழ் பாகத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. ஸோ ஆயில் மசாஜஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எண்ணெய் குளியல் போடுங்க. சனிக்கிழமை எண்ணெய் குளியலுக்கு இவ்வளோ முக்கியத்துவமானா ஆமாம், நீங்கள் மட்டும் பண்ணி பாருங்கள் விருச்சிகராசி அன்பர்களே. அவ்வளவு விஷயத்துக்கும் உங்களுக்கு தெளிவாக பிரைட்டாக கொஞ்சம் கூட சோம்பல் இல்லாமல் உங்களை கூட்டிகிட்டு போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, புதன் வந்து 10ஆம் வீட்டுக்கு அண்ட் 11ஆம் வீட்டில் கேதுன்றது குழப்பத்தன்மை அண்ட் எதிர்த்தாலும் உடச்சி போடுறது. பட் அப்படிப்பட்ட விஷயமே உங்களுக்கு லாபகரமாக குருனுடைய பார்வை உங்கள் மேலே, குருனுடைய பார்வை இந்த பக்கம் கேது மேலே, அப்படி இருக்கும்போது லாபம்ன்றது சுற்றி சுற்றி எல்லாமே வரக்கூடிய காலகட்டம். சுய ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், சுய ஜாதகத்தில் ராகு கேதுனுடைய நிலை, இப்போ நடக்கக்கூடிய திசை என்ன, இப்போ நடக்கக்கூடிய புத்தி என்ன, அந்த எலிமெண்ட்ஸ் ஃபேவரபிளாக இருக்காரா அப்படின்றத தயவு செஞ்சு நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன பண்ணினா அதை வந்து வெற்றியாக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். வீட்டில் சுபகாரியம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப வருஷமாக திருமணம் ஆகாத விருச்சிகராசி அன்பர்களுக்கெல்லாம் இது பொன்னான காலம். இந்த காலகட்டத்தில் ஆமாம் எங்கே நடக்க போகுது அப்படின்ற சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா எங்கே இருந்தாலும் இப்போ தேடி வந்துடும் வரம். வரம் வரம் அண்ட் வரன் ரெண்டுமே தேடி வந்துடும். அப்போ இந்த காலம் ஒரு மிகப்பெரிய பொற்காலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. பார்ட்னர்ஷிப் ரூபமாக யாரெல்லாம் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ, பார்ட்னர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்க. நான் சொல்கிறது, ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னாலும் உங்கள் கஸ்டமர்ஸும் நீங்களும் பார்ட்னர்ஸ். அடுத்தது ஒரு டீமாக ஒர்க் பண்ணினா தான் எந்த ஒரு விஷயமே செயல்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ட்ரெஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு எத்தனை பேருனுடைய காம்பினேஷன் தேவைப்படுது. ஒரு தொழிலாக இருந்தால் மட்டும் இல்லை, ஒரு ஜாப்
ஜாப்ல இருந்தாலும் சரி, உங்க சக ஊழியர்கள், உங்க கிட்ட வேலை பண்றவங்க, உங்க மேலதிகாரிகள் எல்லாரோடையுமே பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க சொல்றது எல்லாமே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய முதலாளியோ அல்லது உங்களுடைய ஹெச்ஆரோ ஆர் உங்களுடைய டீம் ஹெட்டோ அதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஃபேவரபிள் பண்ணணுமோ அதை பண்ணி அதன் மூலிமா நீங்கள் ரிசல்ட்ஸை காமிச்சு உங்களை பற்றி அவங்க தெளிவாக புரிஞ்சு அவங்களுக்கு வேண்டியதை நீங்கள் செஞ்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு பிரமாதமாக மூவ் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் வீடு சம்மந்தமாக லேண்ட் சம்மந்தமாக யாருக்கெல்லாம் எந்த லிட்டிகேஷன் இருந்தாலும் அந்த லிட்டிகேஷனில் முடியக்கூடிய அமைப்பு சாதகமான முறைப்படி முடியக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வேறு என்ன வேணுங்க? நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே அருமையாக யூஸ் பண்ணிக்கோங்க. திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் அங்கே இருக்கக்கூடிய விபூதியை வாங்கிட்டு வந்து தினமும் நீங்கள் வச்சுக்கோங்க. திருச்செந்தூர் படத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன் வெள்ளியில் ஒரு வேல் பண்ணிவிட்டு, வெள்ளியாக இருக்கலாம், காப்பராக இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம், பிளாஸ்டிக் வேண்டாம், கிளாஸ் வேண்டாம். இதை தவிர ஒரு வேல்ன்றதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஒரு வெள்ளியில் சிம்பிளாக ஒரு வேல் பண்ணி கூட உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக குரு மங்கள யோகம் பல ரூபத்துலேயும் வந்து அனைத்து நெகட்டிவிட்டியும் டக்குன்னு அறுத்து எரிஞ்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜூலை மாதம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த குருக்குண்டான முக்கியத்துவத்தை தட்சிணாமூர்த்தியினுடைய கோயிலோ ஆலங்குடியோ திட்டையோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஷிரடிக்கோ அல்லது நீங்கள் வந்து ராகவேந்திரனுடைய கோயிலுக்கோ எங்கே வேணாலும் போய் குருனுடைய ஆசீர்வாதம் பெற்று புரோட்டீன் ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்டு எல்லோ கலரில் எதெல்லாம் கடவுள் கொடுத்துருக்காரோ அந்த உணவுகள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு அற்புதமாக மூவ் பண்ணி வந்துடுவீங்க. சம்திங் எக்ஸ்ட்ராடினரி குட். யூஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலைகள் 3ஆம் வீட்டில் சனி பகவான், 4ஆம் வீட்டில் ராகு, 5ல் செவ்வாய், 6ல் குரு, 7ல் சூரியன் சுக்கிரன், 8ல் புதன் அண்ட் 10ஆம் வீட்டில் கேது. மாத கிரக பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் தேதி செவ்வாய் வந்து ரிஷபத்துக்கு போகிறாரு, 6ஆம் தேதி சுக்கிரன் வந்து கடகத்துக்கு போகிறாரு, 16ஆம் தேதி சூரியனும் கடகத்துக்கு போகிறாங்க, 19ஆம் தேதி புதன் வந்து கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு போகிறாங்க. சரி, இப்படிப்பட்ட கிரகநிலையும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, குருனுடைய பார்வை உங்களுடைய 2ஆம் வீட்லேயும் உங்களுடைய 12ஆம் வீட்லேயும் விழுது. இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் வீட்டில் இருந்தாலும் இந்த 2 இடத்தையும் பார்க்கறதுனால எப்பயுமே சுப கிரகங்களுடைய பார்வை நமக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடெக்டிவாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ரொடெக்டிவ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஸ்டில் 4ஆம் வீட்டில் ராகு அப்படின்றது அவ்வளவு திருப்தியான ஒரு அம்சம் இல்லை. அப்படி இருக்கும்போது கருத்து வேறுபாடுகள் எதை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலுமே அங்கே ஒரு தங்கு தடை வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இது எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்களுக்கு அதுக்குரிய ஆஃபீஸருக்கு நீங்கள் கால் பண்ணுவீங்க. ஆனால் அந்த ஆஃபீஸர் அப்போ ஃபோனை பார்த்துருக்க மாட்டார். ஆனால் உங்களை கூப்பிட்டு பயங்கரமாக திட்டுவார் அல்லது உங்களை ஃபயரே பண்ணிடுவார். இதுக்குண்டான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஏன்னா அந்த குரு வந்து அங்கே மறைஞ்சிருக்கார். பட் ஸ்டில் அதை வந்து நீங்கள் முயற்சி எடுத்து மறுபடியும் பண்ணணும். அப்போ சுகமாக எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அந்த இடத்துல தள்ளி போகிறதுக்கும் தடைகள் வர்றதுக்கும் அந்த தடையினால் தாமதம் புரியாமல் இருக்கிறதுக்கு அதீத வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா விடாமுயற்சியாக ப்ரொசீட் பண்ணணும். நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்துகிட்டு அவருக்கு அனுப்பிச்சி விடணும். அவர் பார்க்குறதுக்கு முன்னாடியே உங்களை ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா நிறைய தனுசு ராசி அன்பர்கள் கேட்குறது, என்ன மேடம் 7 சனி முடிஞ்சிடுச்சு ஆனால் எந்த ஒரு லாபமே இல்லையே, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பவர் வந்துடும். 7ஆம் வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே 7ல் சூரியன் சுக்கிரன் அவ்வளவு சுகம் இல்லை. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் திருமணம் சம்பந்தமான முடிவுகள் எதுவுமே எடுக்க வேண்டாம். 7ல் சூரியன் சுக்கிரன் கலத்தர ஸ்தானத்தில் அப்படின்றது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காது. நீங்கள் ஒன்று நினைக்க அது ஒன்று நடந்துடும். ஸோ இதெல்லாம் மாத பலன் தானே. ஸோ இந்த மாதத்தில் அல்லது இப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் தயவு செஞ்சு புது மன தம்பதிகள் முடிவுகள் எதுவும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை பற்றி எடுத்துட வேண்டாம். கொஞ்சம் தள்ளி போடுங்க.
உங்களாலேயே சில ஆரோக்கிய குறைபாடுகள் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு வர வாய்ப்பு இருக்கு. என்னம்மா இது, கல்யாணம் ஆன நாள்லேருந்து அவர் தலைவலின்னு படுத்துக்கிட்டே இருக்காரு, ஒன்றுமே புரியலம்மா, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்லிகிட்டே இருக்காரு, வேண்டாம்மா எனக்கு அப்படின்ற முடிவுகளெல்லாம் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. வாழ்க்கைன்றது ஒரு அழகான ஒரு சரித்திரம். அதுவும் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது இல்லையா? நம்ம சொல்கிறோம் காலையில் வந்துடுச்சு, டக்குன்னு பார்த்தா நைட் போச்சு, ஏன்னாப்பா சண்டே இப்போ தான் வந்தது, அடுத்த சண்டே வந்துடுச்சா அப்படின்ற கட்டத்தில் இருக்கும். ரொம்ப 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 சீக்கிரமாக போயிட்டுருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அண்டர்ஸ்டாண்டிங், சகிப்புத்தன்மை இதெல்லாம் தான் வாழ்க்கைன்றது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி நடந்திருந்தால் இப்போ தயவு செஞ்சு அந்த நெகட்டிவிட்டி பண்ணவங்களை நீங்கள் ஏதாவது பண்ணணுன்றதுக்காக கூடாத அமைப்போட சேர்ந்துடாதீங்க. ஏன்னா 7ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் இருக்கிறது அப்படின்றது லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டிக்காக மற்றவங்க கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல போய் செய்ய போய் உங்கள் சீக்ரெட்ஸை நீங்கள் வெளிப்படுத்தி அதை வச்சு உங்களை பயம்புறுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், அந்த சீக்ரெட்னுடைய விஷயத்தினால உங்ககிட்ட பணம் கேட்கறதுக்கு வாய்ப்புகளும், மிரட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறையா போயிட்டுருக்கு. அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இடத்துல தான் வந்து குருவும் சுக்கிரனும், குருவனுடைய வீடு 7ல் சுக்கிரன்றது ஞாபகம் வச்சுக்கணும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டையும் 12ஐயும் பார்க்கறதுனால விரய ஸ்தானத்திலேயே அவருடைய பார்வை இருக்கிறதுனால விரயத்தை குறைப்பார். ஆனால் அதீத பயம் ஏற்படும். சூரியன் சுக்கிரன் 7ல் இருந்தாலே கொஞ்சம் அறியாத பயம், அறியாத டென்ஷன், புரியலை தெரியல ஏண்டாப்பா அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்குள்ளே தள்ளப்படுவீங்க. அதில் வந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டில் சனி இருக்கிறது ரொம்ப ப்ளஸ். பட் அந்த சனி உங்களுடைய 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய செவ்வாயை பார்க்குது ஃபர்ஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும். அந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் எதுலையாவது போய் சிக்கிடாதீங்க. அதே மாதிரி ஆன்லைனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்லேயும் மாட்டாமல் இருக்கணும். ஏதோ தெரியாமல் நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அதனால இவ்வளவு போயிடுச்சா அவ்வளவு போயிடுச்சா அப்படின்ற ஒரு பிரச்சனைக்குள்ளே மாற்றதுக்கு உண்டான காலகட்டம். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுன்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய 10ஆம் வீட்டில் கேது இருந்தாலும் குருனுடைய பார்வை அங்கே இருக்குது. அப்போது பணம் வரும், ஆனால் அந்த பணம் வந்து செலவாயிடும். எப்படி இருக்குன்னா வரவும் செலவும் சேர்ந்து போயிட்டுருக்கோம். வர்றதுன்றது சந்தோஷப்படுறதா அல்லது இந்த செலவு ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுறதா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் நிறைய கையை பிடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் வராது. இப்போ உங்களை நம்பி கடன் கேட்டு வருவாங்க. தயவு செஞ்சு கடன் கொடுக்க வேண்டாம். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எவ்வளோ கஷ்டம்னு வரும்போது நான் எடுத்து கொடுத்தேன்ல, இப்போ நீ கொடுக்குறியா பாத்தியா அப்படின்னு சொல்லி உங்ககிட்டயே உங்களை நெகட்டிவாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் அந்த இடத்துல இல்லைப்பா எனக்கு இப்போ கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குப்பா தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு எப்படி சமாளிக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் சமாளித்து வரணும். அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் எதிர்பார்க்காம நீங்கள் கொடுத்துட்டு நீ அப்படியே வச்சுக்கோப்பா, அந்த சமயத்தில் நீ எனக்கு உதவி பண்ண, அதாவது அந்த நேரத்தில் உதவி பண்ணது உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ ஃப்ரீயாகவே வச்சுக்கோப்பான்னு கொடுத்துடுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வராது, கேட்டாலும் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே போகும். ஸோ அதை நீங்கள் பெருவிதமாக நீங்கள் மெச்சோர்டாக அதை அப்படியே கொடுத்துடலாம். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா கேட்குறாங்கன்னா நீங்கள் ஒரு 10,000 ரூபாயை கொடுத்துட்டு இந்த 10,000 எனக்கு ரிட்டர்னே கொடுக்க வேண்டாம்னு சொல்லும்போது கூட அங்கே பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வந்து ஏன்னா 8ஆம் வீட்டில் புதன் இருக்கார். 8ஆம் வீட்டில் புதன் அப்படின்னு சொல்லும்போது நரம்பு சம்மந்தமான கோளாறு, அதே மாதிரி ஹீட் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் வெரிகோஸ் வெயின் இருக்கோ அவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க. அடி வயிறு பிரச்சனை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்குண்டான உணவு வகைகளும் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு ஆரோக்கிய கோளாறுகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தலை தூக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த எச்சரிக்கைன்ற விஷயம் இருந்துட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும். பட் ஆன் தி ஹோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். உங்களுக்கு கடகராசிக்கு சந்திரன் வரும்போது தான் சந்திராஷ்டமம். அங்கே தான் உங்களுக்கு புதன் இருக்க போகிறாரு. அப்புறம் புதன் வந்து 19ஆம் தேதி சிம்மத்துக்கு வந்துடுவார். ஸோ சந்திராஷ்டம நாட்களில் ரொம்ப ரொம்ப ஒதுங்கி இருங்க. மனசை சஞ்சலத்துக்குள்ளே உள்ளாகாடுங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குரு பகவானுடைய கோயிலுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. செவ்வாயினுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த நல்ல பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடிய செவ்வாயினுடைய முருகனுடைய கோயிலுக்கு நீங்கள் போங்க. துர்கையினுடைய வழிபாடுகள்
நீங்க பண்ணுங்க. கொஞ்சம் இந்த மாசம் குழப்பம் நிறைந்த மாதம் தான். எதுலயும் சிக்கிடாதீங்க, யாரையும் நம்பிடாதீங்க. உங்களுக்கு பிரச்சனை பண்ணவங்களுக்கு நீங்க பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி நீங்க மாட்டிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காலகட்டம். ஸோ இதுல எச்சரிக்கையா இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த விதத்துலயும் பயம் பாதிப்புகள் இல்லை. புரோட்டீன் சம்பந்தமான உணவு அதிகமாக நீங்கள் சாப்பிடுங்க. கால்சியம் சம்பந்தமான உணவு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டு கிரீன் கலர் ஃபுட்ஸ், நல்லா ஃபோட்டோசிந்தசிஸ் எதில் அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் உட்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் சமாளித்து ஈஸியாக உங்களால் வந்துட முடியும். மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூலை 2024 கிரகநிலைகளை பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் வீட்டில் சனி பகவான், 3ஆம் வீட்டில் ராகு, 4ஆம் வீட்டில் செவ்வாய், 5ஆம் வீட்டில் குரு, 6ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன், 7ஆம் வீட்டில் புதன், 9ஆம் வீட்டில் கேது. மாத கிரக பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் தேதி செவ்வாய் குருவோட சேர்ந்துடுறார் ரிஷபத்தில். 6ஆம் தேதி சுக்கிரன் கடகத்துக்கு வந்துடுறார். 16ஆம் தேதி அதே சூரியனும் கடகத்துக்கு வந்துடுறார். 19ஆம் தேதி கடகத்தில் இருந்த குரு சிம்மத்துக்கு வந்துடுறார். சரி, இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளை உங்களுக்கு எது எது சூப்பராக இருக்குது, எது எது எச்சரிக்கையாக இருக்கணும், நீங்கள் காஷனாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், மேலும் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் எப்போ, அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் முழுசாக கேளுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்படி இருக்கணுன்றதை பார்த்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஜூலை அப்படின்ற மாதத்தை பொறுத்தளவை தனம், வாக்கு, குடும்பம், சந்தோஷம்ன்றது 12ஆம் தேதி வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ஏன்னா 2ஆம் வீட்டில் சனி பகவான் 7.5 சனியினுடைய பாத சனியாக இருந்தாலும் அவர் 4ஆம் வீட்டில் செவ்வாயை பார்த்துட்டு இருக்கார். அந்த இடத்துல செவ்வாயும் இருக்கு. அப்போ 2 பேருமே ஆட்சி பெற்ற நிலை. அப்போ நீங்களும் ரைட்டு அவங்களும் ரைட்டு அப்படின்னு சொல்லி ஒரு போர்னுடைய ஒரு அமைப்புகள் ஏற்படும். அதனால ரொம்பவே விட்டு கொடுத்து போகிறது சிறப்பு. கோபம் வேண்டவே வேண்டாம். தாயுடன் மனசஞ்சலம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குடும்பத்தார், உங்களுடைய மனைவி, மக்கள், நீங்கள் ஒய்ஃபாக இருந்தால் கணவன் மக்களுடன் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கூட சரியில்லாத மிகப்பெரிய மன சஞ்சலத்துக்குள்ள ஆளாயிடுவீங்க. அண்ட் மேலும் எந்த ஒரு பாயிண்ட்லையும் விரோதம் அப்படின்றதே வேண்டாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ சொல்ல போய் உங்களை ஏதோ குடும்பம் புரிஞ்சுக்கும். அதனால உங்களை ஒதுக்கி வைக்கவோ அல்லது உங்களை பற்றி தப்பாக குடும்பமே பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. எப்பயுமே மற்றவங்க பேசுறாங்க அப்படின்னா பரவாயில்ல, ஆனால் குடும்பமே உங்களை புரிஞ்சுக்கலன்னு சொல்லும்போது ரொம்ப டிஜெக்டடா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா, ரொம்ப டிப்ரெஷனோட இருக்க வேண்டிய ஒரு பொசிஷன் ஆயிடும். ஆனால் இது மாதம் முழுக்க இல்லை, 12ஆம் தேதி வரைக்கும் தான். ஸோ பல குழப்பங்கள் 12ஆம் தேதிக்கு அப்புறம் நிவர்த்தி அடையும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ரூபமாக, குடும்ப ரூபமாக எப்படி நீங்கள் ஒரு முடிவுகள் எடுத்தாலும் அங்கே அவங்க தப்பு கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ அதனால நீங்கள் எந்த முடிவுகளுமே எடுக்காமல் எந்த ஒரு விஷயம் நீங்கள் உங்ககிட்ட அவங்க கேட்டாலும் பொதுவாக பதில்கள் சொல்வதும், சரி கொஞ்சம் டைம் கொடுப்பா நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு ஸ்கிப் பண்ணி வர்றது தான் ரொம்ப சுகம். இது தொழில் பண்ணினாலும் சரி, ஜாப் பண்ணினாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களை நீங்கள் லிமிட்டை க்ராஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நிறைய ப்ளஸ்ஸஸ் ஏற்படும். ஏன்னா சனியும் ஆட்சி, செவ்வாயும் ஆட்சி, 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனைக்குள்ள ஒரு போருன்ற அமைப்பு வந்துடும். அதுவும் புதுசாக கல்யாணமானவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ புதுசாக கல்யாணம் ஆகி இப்போ இவங்க இவ்வளோ மோசம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு 10 நாள்லலாம் முடிவெடுத்து போகிறதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டத்தில் தான். ஸோ நீங்கள் பொறுமை பொறுமை பொறுமை, நிதானம் நிதானம் நிதானம். பொதுவாகவே திருமணத்தை புரிஞ்சுக்கிறது நாளாகணும். ஏன்னா அது 2 மனசு, 2 உடல் சம்பந்தமானது, 2 குடும்பம் சம்பந்தமானது. அப்ப தன்னையே தனக்கு புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலை. அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்தையே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எவ்வளவு பொறுமை வேணும். ஸோ ஒரு திருமணத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு அதுவும் இந்த காலத்துலலாம் 2 வருஷ காலம் வேணும். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே சகிப்புத்தன்மை குறைவாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்குது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கே புரியாத ஒரு நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு முடிவெடுத்தல் வேண்டாம். ஒரு என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் பண்ணக்கூடிய சிறு சிறு ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பெரிய மனஸ்தாபத்தை கொடுத்து, என்னடா இது நம்ம இப்படி நினச்சோம், இப்படி இருக்காங்களே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு தள்ளி விட்டுரும். ஸோ நீங்கள் என்கேஜ்மெண்ட் ஆகி நிறையா அவங்களோட பேசிட்டு செஞ்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு 12 டேஸ் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பட் அந்த கொஞ்சம் கம்மி பண்ணுறது கூட எச்சரிக்கையாக எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது, அதனால என்னால் முடியாதுமா, ஐ ஹேவ் டு கோ டு த
நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரியோ, அல்லது ஜாப் ரொம்ப டீடியஸாக இருக்குன்னு சொல்லிட்டோ ஃபேமிலியில் எந்த நெகட்டிவிட்டும் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான விஷயத்த கொஞ்சம் நீங்கள் புஷ் பண்ணிக்கோங்க. இதில் புதன் அப்படின்ற கிரகம் 7ஆம் வீட்டில் இருக்குது. புதன் 7ல் இருக்கும்போது கொஞ்சம் காதலிச்சிட்டு இருக்கிறவங்க, லவ் அஃபேரில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி தவறுதலான தூண்டுதல் இப்போ வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுலேயும் மன சஞ்சலத்துக்கு ஈடாகாமல் எது எடுத்தாலும் கம்பேரிட்டிவ் ஸ்டடி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் அதை சமாளிப்பேன்னு உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணாதான் நீங்கள் அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, ஏற்ற மாதிரி இருக்கிறவன் இப்போ விமர்சிப்பான், ஏதோ பேசுவான், அடப்போடா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நியாயமாக பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துட்டு எந்த ஒரு லயம், எந்த ஒரு வசியத்துக்குள்ளேயும் மாட்டிராமல் கேர்ஃபுல்லாக நீங்கள் மூவ் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு 12 நாட்கள், இந்த ஒரு 12 நாட்களை மட்டும் மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு குரு இருக்கார். அந்த 5ஆம் வீட்டு அதிபதி உங்களையே பார்த்துட்டு இருக்கார். செவ்வாயும் அங்கே போய் சேர போகிறார். அப்படி இருக்கும்போது 5ஆம் வீடுன்றது மிக 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 வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்குண்டான ஒரு காலகட்டம். அங்கே குருவிருந்து குருவனுடைய 9ஆம் பார்வை உங்கள் மேலே படும்போது ஃபைனலி பெரிய பயம் பாதிப்புகள் எதுவும் கிடையாது. அப்போது 13ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம் உங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கும். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க உங்கள் மேலே அன்பு வைப்பார்கள். உங்கள் குழந்தைகளுக்கு சுபகாரிய பேச்சுகள் நடக்கும். யாருக்கெல்லாம் பெரிய பிரச்சனையாக லைஃப் போயிட்டுருக்கோ அவங்களுக்கெல்லாம் குடும்பமே சேர்ந்து அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் லாபகரமாக அமைஞ்சு உங்களுக்கு பெரிய ப்ளஸஸ் கொடுக்கும். ஏமா லாபஸ்தானாதிபதி தான் செவ்வாய். அவர் குருவோடு சேர்ந்து தன்னுடைய வீட்டையே பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கெட்டவங்க கூட நல்லவங்களுக்காரதுக்கு உண்டான வாய்ப்புகளும், உங்கள் நட்பு அப்படின்னு நினச்சவங்க ஏதோ தப்பான உங்களை புரிஞ்சுக்கிட்டு தூர தள்ளி இருக்கிறவங்க கூட இப்போ உங்களோட உறவு கொண்டாடி உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அப்பாடி சூப்பர்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும். 6ஆம் தேதி சுக்கிரன் புதனோட சேர்ந்துருது. புதனும் சுக்கிரனும் நட்பு பெற்றாங்க இருக்கும்போது நீங்கள் 12ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் சுகமாக இருக்க, ஜாலியாக இருக்க, என்ன வாங்கணும் என்ன வைக்கணும்னு நினைச்சிங்களோ ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அங்கே தேடி வரும். அது நகையாக இருக்கலாம், அல்லது வேறு பொருளாக இருக்கலாம். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்து ஒரு வாஷிங் மிஷின் வேணும்னு நினச்சிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் 7ஆம் வீட்டில் புதனும் சுக்கிரனும் வந்துடுவாங்க. சூரியனும் அங்கே 7ஆம் வீட்டில் வருது. அப்போ 7ல் சூரியன் வர்றது நல்லதா அப்படின்னா பெரிய பயம் பாதிப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னா கடகத்துக்கு சூரியன் வரும்போது லாபஸ்தானத்தில் குரு இருக்கார், 7லையும் குரு பார்க்குறார், அதே மாதிரி உங்களையும் குரு பார்க்குறார். அப்படி இருக்கும்போது பெரிய பயம் பாதிப்புகள் எதுவும் வரப்போகிறது இல்லை. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஜீரண சக்தியை நீங்கள் மேம்படுத்திக்கணும். உங்களுடைய காலு பாதம், சனி பகவான் நம்ம காலு பாதம் தொடை இதெல்லாம் உறுப்புகள், எலும்பு நரம்பு, புதன் வேற சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ உஷ்ண சம்பந்தமான கோளாறுகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது கிளைமேட் மாறிடுச்சு ஆனால் உஷ்ணம் எழுப்பிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ பேலன்ஸ்டு ஃபுட்டாக நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. குருனுடைய அருள் இருக்கிறதுனால பெருசாக எதுக்கும் பயப்பட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ரைட்டான டாக்டர் ரைட்டான டைமில் உங்களுக்கு எல்லாமே கை கொடுத்து உதவிடுவார். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நல்லா இருக்கு. நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களின் போது ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருந்துருங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படின்றது உங்களுக்கு 8ஆம் வீடு. 8ஆம் வீடுன்னு சொல்லும்போது அது சூரியனுடைய சிம்ம ராசி. அப்போ ஏற்கனவே சூரியனும் சனியும் நேர்கோளில் இருக்காங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் அரசு வழி அனுகூலங்கள் உங்களுக்கு இல்லாமல் போகலாம். ஸோ 16ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பில் சம்மந்தமாக எந்த ஒரு பேமெண்ட் இருந்தாலும் டிலே பண்ணிடாதீங்க. சின்னதாக ஒரு கரண்ட் பில் கட்ட மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபியூஸ் கட்டையை எடுத்துகிட்டு போயிடுவான். அது எப்பயுமே நடக்கிறது தான். ஆனால் இப்போ என்ன ஆகும்னா அந்த ஃபியூஸ் கட்டை எங்கேயோ போய் எங்கேயோ மறந்துடும். அல்லது உங்களது வாங்கிட்டு போய் எடுத்து வச்சிருப்பாரு, அவருக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இல்லாதனால அல்லது அவருடைய சூழ்நிலையினால என்ன ஆகிடும்னா அவரை நீங்கள்
பிடிக்கிறதுல கால தாமதம் ஆகிடும். அதே மாதிரி அதில் நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு அரசு வழி பில், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், கவர்மெண்ட் சம்மந்தமாக பேமெண்ட்ஸ், பேங்க் சம்மந்தமான பேமெண்ட்ஸ், உங்களுடைய இஎம்ஐ சரியாக கட்டலை அப்படின்னா அந்த காலகட்டத்தில் மாட்டினீங்கன்னா பெரும் மாட்டிடுவீங்க. டபுள் வட்டி, ட்ரிபிள் வட்டி, உங்களுடைய பணமெல்லாம் ஏண்டாப்பா கிரெடிட் கார்டு வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு மனோநிலைக்கு தள்ளப்பட்டுடுவீங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லைன்னா உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. 15ஆம் தேதி பில் கட்டணும் அப்படின்னா 5ஆம் தேதியே நீங்கள் பில்லை கட்டிடுங்க. இந்த மாதிரி பல விஷயத்தில், ஏன்னா 7ல் சூரியன், 8ஆம் வீட்டினுடைய அதிபதி 7ல், இந்த காலகட்டத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடு உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் வர வாய்ப்புகள் உண்டு. விதவுட் ரீசன் உங்கள் மனைவியை வெளியிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த மனோநிலையும் அவங்களுக்கு பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய மனோநிலையும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கோபம் வரும்ன்றதை விட இரிட்டேட் ஆகிடுவீங்க. அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே நிதானமும் சாந்தத்தன்மையும் விட்டு கொடுத்து போகிறதும் சகிப்புத்தன்மையும் எதுவுமே பொறுமையாக பேசுறதும் அன்புன்ற ஒரு டூலை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் ஜெயிச்சிடலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், நீங்கள் சனி பகவானுடைய ஹனுமன் சாலேசா நீங்கள் கேளுங்க, சனி பகவானுடைய காயத்ரி சொல்லுங்க, புதனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சந்திராஷ்டமத்தன்னைக்கு கேர்ஃபுல்லாக இருங்க, எதையுமே ஜாலியாக எடுத்துக்கோங்க, ஓகே பாலிசின்னு டீல் பண்ணுங்க. டேக் இட் ஈஸியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தில் நிறைய ப்ளஸ்ஸஸ் இருக்குது. அதையும் நீங்கள் அனுபவித்து சந்தோஷமான நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உங்களுக்கு போக முடியும். கும்ப ராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூலை 2024 கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் மேலேயே தான் சனி பகவான், உங்களுடைய ராசிநாதன் அங்கேயே இருக்கார். ஆமாம், ஜென்ம சனி தான். 2ஆம் வீட்டில் ராகு தான், 3ஆம் வீட்டில் செவ்வாய் தான், 4ஆம் வீட்டில் குரு அண்ட் சுக்கிரனும் சூரியனும் உங்களுடைய 5ஆம் வீட்டில், புதன் உங்களுடைய 6ல் அண்ட் 8ஆம் வீட்டில் கேது. மாத கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா 12ஆம் தேதி செவ்வாய் ரிஷபத்துக்கும், 6ஆம் தேதி சுக்கிரன் கடகத்துக்கும், 16ஆம் தேதி சூரியனும் கடகத்துக்கும், 19ஆம் தேதி புதன் உங்களுக்கு சிம்மத்துக்கு போயிடுறார். சனி வக்ரகதியும் ஆக போகிறார் இந்த ஜூலை மாதத்துல தான். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது தயவு செஞ்சு நீங்கள் எதையுமே விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா சனியும் ஆட்சி, 3ஆம் வீட்டில் செவ்வாயும் ஆட்சி. அப்போ 2 பேருனுடைய ஆட்சி நிலை ப்ளஸ் 2ஆம் வீட்டில் ராகு அப்படின்றது அவ்வளவு திருப்திகரமான ஒரு அமைப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது எது எடுத்தாலும் டிலே ஆகுன்றதை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த பக்கம் போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு போக மாட்டீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு மணி நேரம் முன்னாடி கிளம்பி போய்க்கோங்க. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் நடக்கும் அப்படின்னு போனீங்கன்னா நடக்காமல் போக வாய்ப்பு இருக்குன்றது முதல்ல மனசுக்கு எடுத்துக்கோங்க. டிலே ஆகும்னு வச்சுக்கோங்க, டேக் டைவர்ஷன்னு போகும். நீங்கள் ஒரு விஷயத்துக்காக வாங்க சார் நம்ம சந்திக்கலாம், இதை மட்டும் முடிச்சுட்டு வாங்கம்பாங்க. ஆனால் உங்களை பார்க்காமலே இதையும் போய் பண்ணிட்டு வாங்க சார்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எது எடுத்தாலுமே ஒரு டிலே அண்ட் பிளாக் அண்ட் தடை, பிளாக்ன்றது தடை, இது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் திருஷ்டி அதிகமாக வர்றதுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவு பிறக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த தெளிவு பிறக்குதல் அப்படின்றது உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு மேலே குரு மங்கள யோகத்தோடு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தெளிவுன்றது வந்துடும். விரயம் ஏண்டாம் பண்ணுறோம் நம்மளை, இது எப்படி தோணும் அப்படின்னா, ஒரு தடவை போவீங்க, அப்போ இந்த உங்களை உட்கார வச்சு நல்லா பேசிட்டு சரி ஓகேப்பா இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சாம்பிளுக்கு பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி நீங்களும் போய் பார்ப்பீங்க. பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகேப்பா நீ கொடுத்துட்டு போ, எனக்கு டைம் இல்லை, நான் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மறுபடியும் உங்களை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஓகேப்பா, ஆனால் இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் உங்களை டெவலப் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய டைம், மணி எல்லாம் வேஸ்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. ஆனால் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த எண்ட் ரிசல்ட்டுக்கு அவங்க உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்களே ஒழிய நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை அவங்கக்கிட்ட பெற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ அதனால் எதையுமே சார் இது நான் கொடுக்குறேன் சார், ஆனால் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பேசி நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எல்லாம் ப்ரொசீட் பண்ணுறேன் சார் அப்படின்றத கூட ரொம்ப பக்குவமாக எடுத்துகிட்டு போய், அப்படி இல்லைன்னா சார் இது நான் பண்ணித்தரேன், இப்போ நான் கொஞ்சம் ஊரில் இல்லை, கொஞ்சம்
பர்சனலாக வெளியில் போகிறேன் சார், ஆஃப்டர் 13th உங்களை வந்து பார்க்குறேன் சார் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்த தள்ளி முடிவெடுக்கிறது ரொம்ப சுகம். ஏன்னா 6ஆம் வீட்டில் சூரியனும் வரப்போகிறாரு, அதே சமயம் சுக்கிரனும் இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சுக்கிரன் சூரியன் ப்ளஸ் புதன் 19ஆம் தேதி வரைக்கும் அப்படின்ற அமைப்பு ருண ரோக சத்ருஸ்தானத்தில் நிறைய இருக்குது. எப்பயுமே சூரியன் சுக்கிரனுடைய சேர்க்கை அப்படின்றது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எது எடுத்தாலுமே எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருங்க. தெளிவு பிறந்துரும். எந்த ஒரு குழப்பத்துக்கும் இப்போ கால் வைக்காதீங்க. குழப்பமாக இருக்கா, ஜஸ்ட் போஸ்ட்போண்டு. அப்போ அந்த போஸ்ட்போன்மெண்ட் உங்களுக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அது வாங்க முடியாதுன்றது தெரிஞ்சிடும். அதுக்காக நெகட்டிவாக போக மாட்டாங்க. ஓகேப்பா அப்படின்னு சொல்லி நிஜமாக உங்களை வேணும் அப்படின்னா அவங்க கூப்பிட்டு பேசிடுவாங்க. திஸ் இஸ் த டெக்னிக் கும்பராசி அன்பர்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது. எப்பயுமே கும்பம் அப்படின்னாலே ரிசர்ச், அந்த ரிசர்ச் ஓரியன்டேஷன் பல ரூபத்தில் நன்மையவே கொடுக்கும். இதில் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால அண்ட் 7ஆம் வீட்டு அதிபதியும் சூரியன், அந்த சூரியன் 6ஆம் வீட்டில் அப்படின்றதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு சிறு விஷயத்துக்காக பெரிய செலவுகளை குடும்பத்தில் இழுத்துட்டு வந்துடுவாங்க. உங்கள் மனைவி மக்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்களே, இதனால என்ன இருக்குது, இந்த பணம் தான் இருக்குல்ல, இது வாங்கிடலாமே கடைசியில் என்ன ஆகும்னா தேவையில்லாததுக்கு செலவு பண்ணி தேவையான செலவு அப்படின்னு வரும்போது உங்களால் ஜெயிக்க முடியாமல் போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதையுமே டிலே பண்ணுங்கள், எதையுமே தள்ளி போடுங்க. அந்த குழப்பம் இருந்தால் இப்போ நீங்கள் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லணும், ஓகேப்பா உனக்கு வேணும் அவ்வளோதானே, நான் வாங்கி தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் கழித்து போகலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பெரிய விரயத்திலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்க முடியும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதம் முழுக்கவுமே. ஸோ நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போதும் மனசை தெளிவாக வச்சுட்டு போகணும். எதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வீடு சம்மந்தமாக எக்ஸ்பெண்டிச்சர், நிலம் சம்மந்தமாக எக்ஸ்பெண்டிச்சர், வாகனம் சம்மந்தமாக எக்ஸ்பெண்டிச்சர், தேவையில்லாத எக்ஸ்பெண்டிச்சர், நீங்கள் எதிர்பார்க்காத எக்ஸ்பெண்டிச்சர்னு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் ஒரு விஷயத்துக்காக பட்ஜெட் வச்சுருப்பீங்க, இப்படி வச்சுக்கலாமே, நீங்கள் ஒரு வீட்டினுடைய இன்டீரியர் பண்ணுறதுக்காக ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு நினச்சா கடைசியில் நீங்கள் எதையோ உங்கள் ஃபேமிலி வந்து ஆசைப்பட்டு அதை உங்களை தூண்டி விட்டு கடைசியில் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே விஷயத்தில் பண்ணிட்டு அந்த இடம் சொகுசாகலாம், ஆனால் மற்றதெல்லாம் பெண்டிங் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் தான் நான் பல எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோட செயல்பட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா நன்மை. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும், பட் யோசிச்சு கடன் வாங்குங்க. தேவையான்னு பார்த்து கடன் வாங்குங்க. அவசரப்பற்றவே வேண்டான்றது நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். 19ஆம் தேதிக்கு மேலே அந்த அளவுக்கு பெரிய மைனஸஸ் இருக்காது. ஆனால் புதன் 7ல் அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு லவ்வில் ப்ராப்ளம் வரவும் சான்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தினால உங்கள் ஃபேமிலி கிட்ட சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுலேயுமே நிதானம், தேவையில்லாத கவர்ச்சி, தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்காமல் இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ன்றது மைண்டில் ரொம்ப தெளிவாக நீங்கள் இருக்கணும். என்ன விரயஸ்தானத்தில் குரு பார்க்குறது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ். பட் ஸ்டில் இவங்க பிஸ்னஸில் லாபம் வரும். ஆனால் அந்த லாபம் வந்ததுனால இவங்க ஆசைப்பட்டு இப்படி போயிடும். நீங்கள் வந்து சொல்லுவீங்க, ஓ எனக்கு வந்து ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்காக இந்த அமௌண்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னு. ஓ சூப்பரப்பா, அடுத்த மாதமும் நீ டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவல, அப்போ இன்னொரு இஎம்ஐ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிவியை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அது ஒரு ப்ரெஷராக ஏன்டா இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணி இந்த பணம் வந்தது வீட்டுக்கு சொன்னோன்ற ஒரு நிலைக்கு கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ எதில் எடுத்தாலுமே நிதானம் வேணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு 4ஆம் வீட்டில் செவ்வாயோட 12ஆம் தேதிக்கு மேலே அது ஒரு ப்ளஸ் பவரை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே, நீ வந்து போய் இவங்ககிட்ட கேளு, அது சம்மந்தமாக யார் வெல்வர்ஸ்டாக இருக்காங்களோ இஎம்ஐ போட்டு அவன் எப்படி மாட்டிகிட்டு இருக்கான்னு தெரியுமா, அவனோட நீ பேசு, தென் நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குருவோட ஆலோசனையோட
குருன்றது யாரு? உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியவங்க எல்லாருமே குரு. அவங்களோட ஆலோசனை பெற்று நீங்கள் பிறகு ப்ரொசீட் பண்ணும்போது பெரிய பாதிப்புலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட முடியும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் சம்மந்தமாக பிரச்சனை இருக்கோ, ஏன்னா சுக்ரன்னா டயபெட்டிஸ், ஆரோக்கிய சம்மந்தமான பிரச்சனைகள், வயிறு, சுகஸ்தானங்கள், எண்டோக்ரைன் கிளான்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ், காலு, பாதம், மசில்ஸ் மெயினாக இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதுலேருந்தெல்லாம் நீங்கள் சந்திராஷ்டமம்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே அங்கே கேது இருக்கார். பட் ஸ்டில் அந்த கேதுவையும் அங்கே சந்திரன் வரும்போதும் குரு பார்ப்பார்னாலும் அங்கே கேது இருக்கார், 2ஆம் வீட்டில் ராகுவும் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தை என்னை பொறுத்தளவு என்னுடைய கருத்து என்னென்னா, சந்திராஷ்டமத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க. வீணாக ஓகே பண்ணி பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்காதீங்க. இதில் முக்கியம் என்னென்னா, உங்களுடைய திசா புத்தி என்னன்னு பார்த்துருங்க. திசையும் புத்தியும் நல்லா இருந்ததுன்னா பெரிய பயம் பாதிப்புகள் இல்லை. அப்படி இல்லாட்டி அபிவிருத்தி பண்ணுறன்ற பேரில் இஎம்ஐ பண்ணியோ அல்லது கடன் வாங்கியோ பிரச்சனைக்குள்ளே மாற்றுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. விரயம் ஆகலாம், சுப விரயம் ஆகலாம். ஆனால் அதுவே தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக ஆயிடக்கூடாது அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களையே தூண்டும். இது எப்படின்னா, ஒரு செல்ஃபோன் வந்து உங்களது ரிப்பேர் ஆகிருக்கும். சரி, இப்போ அந்த ரிப்பேர் போய் பண்ணலான்னு சொல்லும்போது தான் ஒரு ஃப்ரெண்டு வந்து இப்போ சூப்பராக ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஃபோனை காமிப்பார், நான் இப்போ தான் வாங்கினேன்னு. உங்களுக்குள்ளே ஓகே இதான் வந்துருச்சுல நம்ம வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இழுத்துட்டு போயிடும். ஸோ எந்த ஒரு முயற்சி இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதை மட்டும் ப்ரொசீட் பண்ணிவிட்டு, இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்டுங்க, அதாவது செவ்வாய் சனி சேர்க்கை பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். அதனால கோபம் வேண்டாம், வேகம் வேண்டாம். செவ்வாய்னாலே வேகம் வேண்டவே வேண்டாம். அப்போ இப்போ 2ஆம் வீட்டில் ராகு மல்டிப்ளையர். அப்போ நீங்கள் கோபத்தையும் வேகத்தையும் இப்போ காமிச்சிருந்தீங்கன்னா அது கடகடகடகடன்னு இழுத்துட்டு போயிடும். ஸோ எது எஸ் எது நோ எதுவாக இருந்தாலும் நிதானம் நிதானம் நிதானம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ நீங்கள் வந்து சனி பகவானுடைய பிரார்த்தனைகள் நீங்கள் வைங்க. துர்க்கையம்மனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் கிருஷ்ணர்னுடைய வழிபாடும், நீங்கள் திருப்பதி பெருமாளை நீங்கள் வணங்க அதுக்குண்டான ஸ்லோகங்கள் கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தாக உங்களுக்கு போயிடும். ஓகே, மீன ராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூலை 2024 எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த மாத கிரகநிலைகளை பார்க்கும்போது மீனத்திலேயே ராகு, 2ல் செவ்வாய், 3ல் குரு, 4ல் சூரியன் சுக்கிரன், 5ல் புதன், 7ல் கேது, 12ல் சனி பகவான். ஆமாம், 7.5 சனி தான், அது கண்டினியூஸாக இருக்க தான் போகுது. அண்ட் இந்த காலகட்டத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது. உங்களது வந்து பாசிட்டிவ் நிறையா இருக்குது, நெகட்டிவ் கம்மியாக தான் இருக்குது. 7.5 சனியில் யூஸ் பண்ணிக்க வேண்டிய பல மாற்றங்கள், அந்த மாற்றத்தினால் முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த ஜூலை மாதம். எல்லா ரூபத்துலேயுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ராகு லக்னத்திலே இருக்குது. ஆமாந்தான், அதுக்குண்டான தாக்கங்களை குறைக்கணும் தான். அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்குது, சனி எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ராகுனுடைய பிரார்த்தனைகள் வைங்க. திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க. ராகு சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நீங்கள் வந்து சொல்லுங்கள். 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் இருக்காரு. ஃபினான்ஷியல் ரீதியாக நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் கொண்டு வரக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் 7.5 சனி, சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களோட வேலை பண்ணுறவங்க, நீங்கள் யார் மூலியமாக ஒரு விஷயத்தை செஞ்சு வாங்கணுமோ அவங்களோடலாம் கருத்து வேறுபாடுகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்க சொல்லி உங்ககிட்ட சொல்கிறாங்க, ஆர் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, பிஸ்னஸாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டுமே, எவ்ரிதிங் இஸ் சம்திங் டு பி கம்ப்ளீட்டட் ஃபார் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட். ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து 5 நாளில் பண்ணி கொடுங்கன்னு உங்கள் கஸ்டமர் கேட்குறாங்க, ஆர் உங்களுடைய கிளைண்ட் கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லணும்னா, சார் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பொசிஷனை ஒரு 3 நாள் கழித்து சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த 3 நாளில் சொல்கிற பொசிஷனை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அலர்ட்டாக இருக்க தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும், கண்டிப்பாக முடிக்க விடாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த 3 நாள்லேயே கால் பண்ணி, இல்லை சார் நான் நினச்ச ஸ்பீடில் போகலை,
இன்னொரு 5 டேஸ் வந்து ஆகும் அப்படின்றத நீங்கள் சொல்லிடணும். ஸோ அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் திங்ஸ் வந்து ஸ்மூத்தாக ஃப்ளோ இருக்கும். இல்லை அப்படின்னா அது வந்து ரிவர்ஸலாக இருக்கும். இதே நீங்கள் இது பண்ணும்போது என்னென்னா, குரு வந்து 3ஆம் வீட்டில், அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது தெளிவாக அவங்க மேலே அக்கறை எடுத்து இதுதான் அவங்களுக்கு தோணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இப்படி நீங்கள் சொல்லும்போது, அட பாருடா லாஸ்ட் மினிட்ல கழுத்தை இறக்காமல் இப்போவே சொல்லிட்டான், அவருக்கு எங்கே எந்த இடத்துல ஹெல்ப் பண்ணணும், நம்ம எக்ஸ்ட்ரா ஆட்களை போட்டு கூட ஹெல்ப் பண்ணிக்கலாம், நான் லைனில் இருக்கேன், எந்த இடத்துல உங்களுக்கு திங்ஸ் வந்து நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கை கொடுத்து உங்களுடைய கம்யூனிகேஷன், நீங்கள் உங்களுக்கு கொடுத்த மரியாதை இதெல்லாம் மனசில் வச்சு அதை 10 நாளுன்றது 7 நாளுக்குள்ளே முடிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் கொடுக்கும். அப்போது உங்களுடைய கௌரவம் பெரிய லெவலில் இருக்கும். அவனை நம்பி கொடுத்தோன்னா எதுவுமே சோடப்பாகாதுப்பா, ஹீஸ் அ ரைட் பர்சன் அப்படின்றத புரிய வச்சிட்டிங்கன்னா போதுமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் உங்களுக்கு சூரியனும் சுக்கிரனும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்த பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கிய குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜீரண சக்தி, அதே மாதிரி தொண்டை பகுதியை கொஞ்சம் நல்லா நீங்கள் வந்து பார்த்துக்கணும். வயிறு நல்லா நீங்கள் பார்த்துக்கணும். எதுலேயுமே சுத்தமாக இருக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் அதிகமாக உட்கொள்ளணும். இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய நீங்கள் பல விஷயத்துலேருந்து தப்பிச்சிடலாம். வண்டி வாகனத்தில் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் நிதானம் வேணும். அதே மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப பெருசா பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. பட் ஸ்டில் அங்கே சூரியனும் சுக்கிரனும் சம்மந்தப்படுறதுனால நீங்கள் ஏதாவது பில் கட்ட மறந்துட்டாலோ அல்ல ஜிஎஸ்டி சம்மந்தமாகவோ அல்லது அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமாகவோ ஏதாவது தப்பாக வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது யாரை நம்பியும் நீங்கள் கொடுக்காம உங்ககிட்ட ஒர்க்கை வாங்கிட்டாலும் அதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி ப்ரொசீட் பண்ணிடுங்க. 15ஆம் தேதி கட்டணும் அப்படின்னா தயவு செஞ்சு 5ஆம் தேதியே நீங்கள் வந்து கட்டிடுங்க. இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்களை ரொம்ப கீனாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய பயம் பாதிப்புகள் இல்லை. 7ஆம் வீட்டில் கேதுனாலும் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா குருனுடைய பார்வை அங்கே இருக்குது. பட் ஒரு 12 நாளைக்கு மட்டும் உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு, பிஸ்னஸ் பார்ட்னருக்கு அல்ல யாரோடு நீங்கள் ட்ராவல் பண்ணினாலும் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து மோதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதானாலும் கேளுங்க, கேட்க வேண்டாம் சொல்லலை. ஆனால் அந்த கேட்குறத மட்டும் பொறுமையாக நிதானமாக கோவப்படாமல் நீங்கள் வந்து கேட்கணும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் 7.5 சனி அப்படின்றதும், அந்த சனி செவ்வாயை 12ஆம் வீட்டில் சனி இருந்து 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்து ஒருத்தர் பார்த்துக்கும் போது முன்னாடி ஒருத்தர் சண்டை போடுறார், பின்னாடி ஒருத்தர் சண்டை போடுறார். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண இவங்களுக்கு பிரச்சனை. ஃபைனலாக நீ கொடுத்துறியாடா அப்படின்னு கேட்பாங்க. சரி போடா அப்படின்னு சொல்லி மட்டும் சிக்கிக்காதீங்க. யாரையும் நம்பாதீங்க, மூக்க நுழைக்காதீங்க. எந்த ஒரு தாட் ப்ராசஸும் நெகட்டிவான வேர்ட்ஸ் ப்ரொனன்சியேஷனே வேண்டாம். நீங்களாச்சு அவங்களாச்சுன்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன், என்னால் எப்படி கொடுக்க முடியும், அவங்க கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்கன்னு தான் நான் சொன்னேனே ஒழிய அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கணுமே ஒழிய ஈகோ தூண்டுதலான வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் பண்ணிடவே கூடாது. நோ ஹேஸ்டி பிலீஃப். புதுசாக யாரோ வராங்க, உங்களுக்கு அபரிவிதமாக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்டுருங்க, உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து கேட்டுருங்க. அப்படி நீங்கள் ப்ரொசீட் பண்ணாதான் திங்ஸ் வந்து ஈஸியாக இருக்குமே ஒழிய தேவையில்லாமல் நீங்கள் வந்து எதுலேயும் சிக்கிக்கக்கூடாது. கடன் நீங்கள் கேட்குற இடத்துல எல்லாம் இப்போ கிடைக்கும். ஆனால் அது நீங்கள் தான் வட்டி கட்டணும், நீங்கள் தான் முதலும் கட்டணுன்றது தெள்ளன் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தேவையான நீங்கள் யோசிச்சு, ஏன்னா இப்போ அபிவிருத்தியும் இருக்குது, அதே சமயத்தில் எந்த அளவுக்கு லிமிட் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்றதும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே உங்களை இழுத்துட்டு போயிடும். ஏன்னா 7.5 சனி காலம் மட்டும் இல்லை, ராகுவும் அங்கே தான் இருக்க போகிறாரு இந்த காலகட்டத்தில். ஸோ அதனால எது எடுத்தாலுமே ஸ்பீட் எடுத்துரும். ஸோ அந்த ஸ்பீடு பாசிட்டிவ் ஸ்பீடாக எடுத்துகிட்டு போகிறதுக்குண்டான வழிகளை நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? இப்போ உங்களுடைய திசா புத்தி என்னன்றதும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் சனி வக்ரகதினால என்னென்ன பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு நான் தொடர்ந்து வரக்கூடிய எபிசோடில் சொல்ல போகிறேன். அது முக்கியமாக நீங்கள் கேளுங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களின் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. எப்போ சந்திராஷ்டம் வருது என்னன்றது
உங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் எதுலேயும் கமிட் ஆகாமல் இருந்துட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஜெயிச்சுட்டு வந்துடலாம். நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மரனுடைய வழிபாடு, சுய ஜாதகத்தில் சனி ராகு கேது எப்படி இருக்குன்றது பாருங்கள். அந்த இடத்துல சரியில்லை அப்படின்னா உங்களுடைய எச்சரிக்கைன்ற ஒரு விஷயத்த நீங்கள் 3 மடங்கு 4 மடங்கு பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் டபுள் டைம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் டிசைட் பண்ணுங்கள். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எழுதுங்க. ஓகே, இதில் இப்படி ஆனால் என்ன பண்ணுறது, அதாவது பாசிட்டிவாக தள்ளி வச்சுடுங்க. இப்படி ஃபெயிலியரானால் என்ன பண்ணுறது, ஃபெயிலியரானால் என்ன பண்ணுறது அப்படின்றத யோசிச்சுட்டு தென் நீங்கள் ப்ரொசீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரொம்பவே நல்லா ப்ரொசீட் ஆகிடும். இங்கே நீங்கள் குரு பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள். லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. லக்ஷ்மி நரசிம்மரனுடைய ஸ்லோகங்களை சொல்லிகிட்டே வாங்க. அண்ட் மகாவிஷ்ணுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் கிருஷ்ணர் வழிபாடு நீங்கள் செய்ய 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 எப்படிப்பட்ட விஷயத்தையும் துர்க்கையம்மன் வழிபாடும் உங்களுக்கு அம்மன் வழிபாடும் நிறைய ப்ளஸ் பவரை உங்களுக்கு கொடுக்கும். மஞ்சள் நிற உணவுகள் அதிகமாக சாப்பிடுங்க. உடம்புக்கு அலர்ஜி மட்டும் வந்துடவே கூடாது. பாதம் சுத்தமாக வச்சுக்கோங்க. க்ளீனான இடத்துல சாப்பிடுங்க. எந்த ஒரு நெகட்டிவிட்டி இப்போ வந்துருச்சுன்னா பெரிய லெவலில் பாதிப்புகள் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்படும் போது எல்லா விஷயத்துலையும் ஜெயிக்கலாம். ரொம்ப சூப்பராக நீங்கள் வரலாம். வாழ்க வளமுடன். ஜூலை மாத விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 ஏகாதேசி வருது. 2, 17, 31. 5ஆம் தேதி அமாவாசை, 7ஆம் தேதி சந்திர தரிசனம், 9ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 11ஆம் தேதி ஷஷ்டி, 14ஆம் தேதி சுதர்சன ஜெயந்தியும் அஷ்டமியும், 15ஆம் தேதி நவமி, 16ஆம் தேதி ஆடி மாத பிறப்பு, தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பம், 19ஆம் தேதி பிரதோஷம், 21ஆம் தேதி ஆடி தபசு பௌர்ணமி, 24ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 27ஆம் தேதி வாஸ்து நாள் காலையில் 6:52 8:22 வரைக்கும், 28ஆம் தேதி அஷ்டமி, 29ஆம் தேதி கிருத்திகை. இதில் 14ஆம் தேதி சுதர்சன ஜெயந்தி. மேலும் விவரங்களுக்கு 9842266555